தலைப்பு தீவிரமாய் விடுதலை ஆவீர்கள். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். நீர் சர்வ வல்லவர். அப்பா, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுக்கு பிரயோஜனமான காரியங்கள் எங்களோடு பேசும். நாங்கள் யாவரும் சிறுகட்டும் கர்த்தாவே, நீர் எங்களிலே பெருகுவீராக. உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களோடு பேசும் கர்த்தாவே, நாங்கள் சிறுகட்டும், நீர் எங்களிலே பெருகுவீராக. ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். தீவிரமாய் விடுதலை ஆவீர்கள். ஆண்டவர் தீவிரமா நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். நான் உங்களை விடுதலை ஆக்குவேன், நான் உங்களை பாதுகாப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்க கூட வருவேன், நான் உங்க கூட தங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லி 100% நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. மற்ற யாரு சொல்லி இருந்தாலும் அவங்க பாதியில ஏமாற்றி போயிடுவாங்க. வரலாம், மேபி வராமலும் போகலாம். அது நம்ம வருவாங்கலாம் சொல்ல முடியாது. கடைசி வரையும் வருவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் இந்த தேவன் சொன்ன வார்த்தைகள் 100% உண்மை. வருவேன்னா கட்டாயம் வந்தே தீருவாரு. விடுதலை தருவனா விடுதலை கொடுத்தே தீருவாரு. அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. இந்த உலகத்தில் நம்ம நம்பக்கூடிய ஒரே நபர் இயேசு மட்டும்தான். அவரும் அவர் அருளிய பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் நான் நம்பக்கூடியது. அல்லேலூயா. இந்த பைபிள் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பது ஆசீர்வாதங்களை மட்டுமே. ஆமென். இந்த பைபிள் நமக்கு உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை போல விலையுயர்ந்த பொக்கிஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை யார் தினமும் வாசித்து தினமும் கனம் பண்ணுகிறீர்களோ, கடமைக்கு அல்ல, ஒரு உணர்வோடு யார் பயந்து பயந்து நடுங்கி படித்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வீட்டிற்குள் ஒரு மாற்றம் சீக்கிரமாய் நடக்க போகிறது. தீவிரமாய் ஒரு மாற்றம் வரப்போகிறது. தீவிரமாய் ஒரு விடுதலை உண்டாக போகிறது. தீவிரமாய் ஒரு விடுதலை வரப்போகிறது. கர்த்தருடைய வார்த்தை தீவிரித்து சொல்லும். கர்த்தருடைய வார்த்தை தீவிரித்து சொல்லும். கர்த்தருடைய வார்த்தை தீவிரித்து சொல்லும். அது அமைதியே போகாது. அது தீவிரமாய் கடந்து போகும். நெருப்பை விட, மின்னலை விட தாண்டி வேலை செய்யக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தை மட்டும்தான் மின்னலை விட தாண்டி வேலை செய்யக்கூடியது. நான் அதை நம்பணும். நான் அந்த வார்த்தையை நம்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 51 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 16 வரையும். 13 வாசித்திரலாம். இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது. கவனிக்கணும் அந்த வரியை நீங்க. அவனுடைய வேலையே இடுக்கண் செய்வதுதான். அவனுடைய வேலையே நமக்கு ஆபத்தை உண்டாக்குவதுதான். அவனுடைய வேலையே நம்மை நஷ்டப்படுத்துவதுதான். நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்குவதுதான் அவனுடைய வேலை. அவனுக்கு பெயர் இடுக்கண் செய்கிறவன், துன்பத்தை உண்டாக்குகிறவன், அவமானத்தையும் கண்ணீரையும் வரவழைக்கிறவன், நிந்தைகளை நெருக்கத்தையும் ஏற்படுத்துகிறவன். அவன் இடுக்கணை உண்டாக்குகிறவன், இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது அவனுடைய கோபத்திற்கு, உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? நல்லா கவனிங்க. கேட்கிறாரு, ஒருத்தன் பாதிப்பை உண்டாக்குறான். நம்மை விட பலசாலி, நம்மை விட பெரிய ஆளு, நம்மளால ஜெயிக்க முடியாது. பணபலம், படைபலம், எல்லா பலம், அதிகார பலம் எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நமக்கு இடுக்கண் செய்யறான். அந்த இடுக்கண் செய்யும் பொழுது நம்ம பயந்துதானே ஆகணும். கர்த்தர் கேட்கிறாரு, நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? ஏன் பயப்படுற? ஏன்பா நீ பயப்படுற? அவன் உண்டாக்குன இடுக்கணுக்கு நீ ஏன் பயப்படுற? அவனை உன்னை அழிக்க திட்டமிடுகிறான், ஆயத்தமாகிறான். உண்மைதான், எனக்கு தெரியும். நீ ஏன் பயப்படுற? அடுத்தவர் கேட்கிறாரு, இடுக்கண் செய்கிறனுடைய உக்கிரம் எங்கே அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற இந்த 7வது மாதம், இந்த முதல் ஞாயிற்று வந்திருக்கிற உங்களை பார்த்து ஊழியக்காரனாக நான் இந்த வசனத்தின்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த இடுக்கண் செய்கிறனுடைய உக்கிரம் எங்கே என்றால், கெடுதலை செய்கிறவன் நமக்கு உண்டாக்குன ஆபத்து, நமக்கு உண்டாக்குற நஷ்டம், அது எங்கே அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த நஷ்டம் இருக்கு, அந்த வேதனை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு, அந்த அவமானம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. அது எங்கேன்னு கேள்வி கேட்கிறாருன்னா, அது சீக்கிரம் காணாமல் போக போகிறது. அது காணாமல் போக போகிறது. இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போக போகிறது. உங்களை விட்டு விலகி அது ஓட போகிறது. பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால கண்ணுக்கு தெரியாத தூரத்திற்கு அது உங்களை விட்டு விலக போகிறது. உக்கிரம் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே அப்படின்னா அது இல்லைன்னு அர்த்தம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உங்க உக்கிரம் காணாம, இடுக்கண் செய்கிற உக்கிரம் காணாம போக போகுது. எந்த ஆபத்து வந்ததோ அது உங்க கண்ணுக்கு தெரியாம காணாமல் போக போகிறது. எத்தனை பேருக்கு சந்தோஷம்?
அல்லேலூயா. அடுத்த வசனம், தீவிரமாய் விடுதலை ஆவான். ஸ்லோவா இல்லை. அவங்க சொன்னாங்க, இவ்வளவு ஜெபம் பண்ணியாச்சு பிரதர், இவ்வளவு உபவாசம்லாம் பண்ணியாச்சு, பையனுக்கு கொஞ்சம் கூட மாற்றம் இல்லையே. நான் சொன்னேன், நிறைய பேர்ட்ட தான் சொல்லுவேண்ணா, எங்கள் அம்மா சுகமாக கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆனிச்சு. 2 வருஷத்தை தாண்டினும் கொஞ்சம் பாதி. நான் தஞ்சாவூருக்கு யாரெல்லாம் அழைச்சிட்டு போனேன் எல்லாருக்கும் சுகமாகும். எங்கள் அம்மா சுகம் கிடையாது. சோர்ந்து போவேன், மனசுக்குள்ளே சோர்ந்து போவேன். சோர்ந்து போய் ஜெபத்தை நான் விட்டது கிடையாது, சோர்ந்து போய் உபவாசத்தை நான் விட்டது கிடையாது, நான் பைபிள் படிக்கிறதை விட்டது கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட தனியாக உட்காந்து அழுவேன். ஐயா எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறேன், எல்லாருக்கும் உடனே கால் வைக்கணும், சுகமாகுது, உடனே சுகமாயிடுறாங்க. எங்கள் அம்மா இப்படி இத்தனை வருஷம் ஆச்சு ஐயா, எங்கள் அம்மாவுக்கு சுகம் கிடைக்க மாட்டேங்குதே, கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, எல்லாரும் கேவலமாக பார்க்குறாங்களே, கேவலமாக பேசுகிறாங்களே, நான் இதுக்கு மேலே என்ன செய்யணும், நான் இதுக்கு மேலே எப்படி ஜெபிக்கணும், நான் வேறு என்ன உபவாசம் இருக்கணும் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரியல, மனசு கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே. ஒருத்தர் பேசுகிற வார்த்தைகள் காதுக்கு வரும்போது சஞ்சலமாக இருக்கு ஐயா. எங்கள் அம்மாவுக்கு என்றைக்கு தான் விடுதலை தருவீர்? நிரந்தரமான விடுதலை. வாரந்தோறும் மாதந்தோறும் வீட்டை விட்டு வெளியேற எங்கள் தாய் மாதம் ஒரு முறை வெளியேற ஆரம்பித்தாங்க. அது ஒரு 2 வருஷம் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாரும் வித்தியாசமாக தான் பார்த்தாரு. நான் அழுது புலம்பி இருக்கிறேன். அப்படியே கண்ணீருக்கு கணக்கே கிடையாது, அப்படியே உபவாசத்திற்கு கணக்கே கிடையாது. வாழ்க்கையில் பாதி நாள் பட்டினி, பாதி நாள் உபவாசம், மீதம் இருக்கிற சொற்பமான ஆகாரம். அது ஆகாரம் கிடைத்தாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, எல்லோராலும் வெறுக்கப்பட்டு கிடந்த நபர்கள். வந்திருக்கிற நம்ம எல்லாரும் அப்படிதான். எல்லாரும் ஒரு காலம் நம்ம வெறுத்து ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ற ஒரு பாக்கியத்தின் பெயர் நமக்கு கிடைத்தது. அவர் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அலங்காரமாய் மாறி இருக்கிறது, அற்புதமாய் மாறி இருக்கிறது, அற்புதமாய் மாறி இருக்கிறது. அதில் எத்தனை நாள் நான் தனிமையில் அழுதுருக்கேன் தெரியுமா? எல்லாருக்கும் சுகம் கிடைக்குது. சுகம் ஒரு வேளை லேட்டாக ஆகிறதுனால இயேசுவால முடியலன்னு நினைச்சிடாதீங்க. பலருக்கு அப்படி கொடுக்கிறாரு. என்னை போன்ற நபர்களுக்கு கேபா சொன்னது போல, என்னை காப்பாற்றாத அந்த தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம் இல்லை, செத்து போன தெய்வம். நான் அவரை நம்ப முடியாது. ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் என் வாயிலெல்லாம் வரல. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்ன சுகம் கிடைக்கலையே, என்னைக்கு கொடுக்க போறீங்க, என்னைக்கு விடுதலை தரப்போகிறீங்க? எல்லாரும் பேசுகிற வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே. பஞ்சத்தில் வாடி வதங்கி வேதனையை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது மனிதனுடைய வார்த்தைகள் எங்களை ஆறுதல் படுத்தவில்லை, அள்ளல் படுத்தியது, அசிங்கப்படுத்தியது, அவமானப்படுத்தியது. அதற்கு மத்தியில தான் உபவாசத்தை விடவே கிடையாது, ஜபத்தை விடவே கிடையாது. இரவும் பகலுமாய் ஜபித்தோம். வருமானம் இல்லாத மனிதன், எந்த ஒரு வருமானம் இல்லாத ஒரு மனிதன், ஒரே ஒரு வருமானம், இயேசு எங்களோடு வாழ்ந்தார். இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசு ஒருவர் மட்டும்தான் எங்க கூட அப்படி பிரயாணம் பண்ணார். வேற எல்லாருடைய பிரயாணமும் ட்ரெயினுடைய கேரேஜ் கலண்டு போது போல எல்லாம் கலந்து போச்சு. குறிப்பிட்ட நாளில் எங்கள் தாயார் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றார்கள். பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே இயேசுதான் இன்றைக்கு உங்களை தீவிரமாய் விடுதலையாக்க போகிறார். தீவிரமாய் ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. எது இத்தனை ஆண்டு காலம், இத்தனை மாதங்கள் அது பிரேக் ஆனதோ, இன்றைக்கு அந்த தடை உடைய போகிறது. இயேசுவின் நாமத்தில் தடை உடைய போகிறது. அந்த கட்டுகள் அறுபட போகிறது. அது பாவமோ, அது சாபமோ, அது வியாதியோ, அது பண பிரச்சனையோ, அது மனுஷனுடைய பிரச்சனையோ, இன்றைக்கு தேவன் அதை நொறுக்கி போட போகிறார். உங்களுக்கு ஒரு விடுதலையை தர போகிறார். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றார், இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்க போகிறாரு. அந்த காரியத்தை பார்த்து பயந்து இல்லப்பா, அந்த வேதனையை பார்த்து பயந்து இல்லை, நடுங்குனி இல்லை, புலம்புனி இல்லை, இன்னும் கிடைக்கல, இன்னும் கிடைக்கல, என்னைக்கு கிடைக்கும் ஐயா, என்னைக்கு தருவீர் என்று பரிதவித்து புலம்புனி இல்லை. எங்க அந்த உக்கிரம்?
அந்த இடுக்கண் செய்தவன் உனக்கு உண்டாக்கின அந்த வேதனை எங்க இருக்கா தேடி பாரு. நீங்க சொல்ல போகிறீர்கள், ஆண்டவரை தேடி பார்க்கிறேன், அது என் வீட்டில் எங்கேயுமே காணையா, என் சரீரத்தில் எங்கேயுமே காணும், எங்கேயோ ஓடி ஒளிந்து விட்டது. இல்ல, இயேசு எடுத்து அதை சமுத்திரத்தில் போட போகிறார். இடுக்கண் செய்தனுடைய உக்கிரம் எங்கே? ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். 14வது, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. நானே கடல் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தையே குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்ற நாமம் உள்ளவர் நான் சொல்லுகிறேன், உன் உக்கிரம் காணாமல் போக போகிறது, உக்கிரம் காணாமல் போக போகிறது. இடுக்கண் செய்தவன் கொண்டு வந்த அந்த தண்டனை, சோதனை குடும்பத்தை விட்டு காணாமல் போக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சாவதில்லை, நீங்கள் சாவதில்லை. மருத்துவர் சொல்லியிருக்கலாம் அந்த வியாதி சாகடிக்கும்னு, பிசாசு சொல்லியிருக்கோம், ஜோசியக்காரன் சொல்லியிருப்பான் நீங்க செத்து போவீங்கன்னு சொல்லி. கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் சாவது இல்லை. அல்லேலூயா, நீங்கள் சாவது இல்லை, நீங்கள் ஒருவரும் சாவது இல்லை. அந்த பிரச்சனைகள் சாக போகிறது, அந்த கிரியைகள் சாக போகிறது, அந்த நோய் கிருமிகள் சாக போகிறது, அந்த செய்வன கிரியைகள் சாக போகிறது, அந்த பிசாசின் கிரியைகள் சாக போகிறது, மனுஷனுடைய சதி திட்டம் சாக போகிறது. நீங்கள் உயிர் பிழைத்து வாழ போகிறீர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க சாக போறதில்லை, நீங்கள் நானும் சாகுவதற்காக இங்கே வரல. அல்லேலூயா, செத்து போவதற்காக இங்கே வரவில்லை. ஆமென். கர்த்தர் தான் சொல்ல, நீங்கள் யாரும் சாவதில்லை. நல்லா கவனிங்க, நம்ம சாக மாட்டோம், பயப்படாதீங்க. இந்த வியாதி, இந்த கஷ்டம், இந்த சோதனை, ஐயோ கண்ணுக்கு முன்னால இமயமலை போல நிக்குதே, கொஞ்சம் கூட அது குறையிலையே, நம்ம தலையில இடிஞ்சு உழுதுமா நிக்குதே, நீங்க கொஞ்சம் கூட அதுக்கு பயப்படாதீங்க. நான் சொல்றேன், அந்த பிரச்சனை தான் சாக போகுது. கர்த்தர் நாம் உங்களை என்னை உயிரோடு அவர் வாழ வைத்து சாட்சியா நிறுத்த போகிறார். அல்லேலூயா, தேவன் சாட்சியா நிறுத்த போகிறார். தேவன் நம்மை சாட்சியா நிறுத்த போகிறார். அதே பகுதியில் சாட்சியை வாழ போகிறீர்கள், அதே பகுதியில் சாட்சியை வாழ போகிறீர்கள். எங்கே செத்து போயிடும் தினமும் பயந்து பயந்து வாழுகிறீர்களோ அங்கதான் கர்த்தர் உயிரை கொடுத்து வாழ வைக்க போகிறாரு, உங்களை சாட்சியாய் வாழ வைக்க போகிறாரு. ஆமென், அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான், அவன் கிடங்கிலே அவன் சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. நானே 16வது வசனம், வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திமாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய கரத்தின் நிழலினால், ஒரு நிழலுமே எனக்கு இல்லை, ஒரு கையுமே கூட ஆதரவு இல்லை, ஒரு நபர் கூட ஆதரவு இல்லை அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் கரம் இன்றைக்கு நிழலாக வரப்போகிறது. இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களுக்கு நிழலாக வரப்போகிறது, உங்களுக்கு பாதுகாவலாக வரப்போகிறது. உங்களோடு இந்த கரம் பிரயாணம் செய்ய போகிறது. நீங்கள் போற இடமெல்லாம் உங்களை அது பாதுகாக்க போகிறது. தம்முடைய கரத்தின் நிழலினால் உங்களை மூடி மறைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்புங்க, இந்த வார்த்தையை நம்புங்க. தீவிரமாய் விடுதலை ஆவான். ஆமென். இடுக்கண் உக்கிரம் காணாமல் போக போகிறது. ஆபத்தையும் அவமானத்தையும் நஷ்டத்தை உண்டாக்கின மனிதர்களுடைய அந்த ஆபத்தும் நஷ்டமும் நம்முடைய வீட்டில் எங்கே படுத்து உறங்கி கொண்டிருந்ததோ அல்லது நம்முடைய வீட்டுக்குள்ள எங்கே ஆளுகை செய்து கொண்டிருந்ததோ அந்த இடம் தெரியாமல் அது காணாமல் மறைந்து தொலைய போகிறது. அதற்காக தான் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில தேவன் நம்மோடு ஒரு வசனத்தை அனுப்பி பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் வாசிக்கலாம், எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 32வது அதிகாரம் 35, 36. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். நல்லா கவனிங்க, நமக்கு விடுதலை இன்னைக்கு தீவிரமா கிடைக்க போகுது. நீங்க சொல்றது பழி வாங்குதல் பதிலளிப்பது எனக்குரியது. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது.
நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நினைத்தபடி ஆண்டவர் செய்யலையே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு. இல்ல, நீங்க நினைத்ததை விட அதிகமா அவர் உங்களுக்கு செய்ய போகிறாரு. பதில் அதிகமா உங்களுக்கு செய்ய போகிறாரு. நாம நினைத்ததை விட அதிகமா ஒரு பதில் ஏற்பட போகுது. நம்புறீங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம நினைத்ததை விட ஒரு பெரிய பதில் நமக்கு கிடைக்க போகிறது. நம்ம நினைத்ததை விட ஒரு பெரிய பதில் நமக்கு கிடைக்க போகிறது. அது சொல்றாரு, பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது, ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடு. இன்னைக்கு ரொம்ப உறுதியா நிக்கிறாங்க உங்க முன்னால, நீங்க தள்ளாடுறீங்க, நீங்க தடுமாறுறீங்க. உறுதியா நிக்கிறாங்க மனிதர்கள், உறுதியா நின்று பிரச்சனைகள் நமக்கு உண்டாக்கிட்டே இருக்கிறாங்க, பயத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க, நடுக்கத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க, திகில உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் எப்படி போல் சொல்லி பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நீ கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும், உங்களுடைய கால் உறுதியாய் நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஆண்கள், தகப்பன்மார்கள், சகோதரர்கள், வாலிப தம்பிகள், திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், ஆமீன் சொல்லுங்க. தள்ளாடுகிற உங்கள் கால் உறுதியாய் நிற்க போகிறது. உங்களை தள்ளாட வைக்கிறவர்கள் தள்ளாட போகிறார்கள். அவருடைய கால் தள்ளாட போகிறது. அவருடைய கால் தள்ளாடும். ஆமென். வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவருடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. கவனிங்க, இது தெரியாம கர்த்தருடைய பிள்ளைகளோடு மோதி கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஆபத்து ரொம்ப பக்கத்துல இருக்கு, தெரியல அவங்களுக்கு, ரொம்ப மோதிட்டு இருக்கிறாங்க. பேய் ஒரு பக்கம் மோதுது, நோய் ஒரு பக்கம் மோதுது, மனிதர்கள் ஒரு பக்கம் மோதுறாங்க, அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க, என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவர்களோட கோவப்படுறோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே, எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கவனிப்போம். அவங்களுக்கு சமீபத்தில் அந்த ஆபத்து வந்துட்டு எப்படி என்ன நடக்க போது வாசிக்கலாம். அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும், தீவிரித்து வரும். ஆமென். நமக்கு ரொம்ப ஸ்லோவா வந்து நம்மளை பிடிச்சிருக்கு. நாம இப்படியெல்லாம் கெட்டு போகணும், நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகணும், இவன் நிர்மூலமாகணும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த ஆவிகள் மனிதர்கள் திட்டம் போட்டு செய்தார்களோ அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகிறது. அது தீவிரித்து வரும், அது தீவிரித்து வரும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த சபைக்கு போற மக்களை பல இடங்களில் பல வழிகளில் மோதின மக்கள் இன்னைக்கு உயிரோட பூமியில இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. அதிகாரம், ஆணவம், சரீர திமிரு, பண திமிரு, ஜாதி திமிரு, பதவி திமிரு, என்னென்ன திமிரெல்லாம் வச்சு இந்த சபைக்கு வர்ற மக்களை எங்கெங்க போராடினார்களோ அந்த போராட்டத்தில் சிக்கி பரிதவித்த கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தை உண்டாக்கினவர்களை உயிரோடு இல்லை. கர்த்தருக்கு நம்ம சபை ஐக்கியத்தில் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கிறீங்க. எதெல்லாம் உங்களை பயமுறுத்துனுச்சோ, எதெல்லாம் பயமுறுத்தி உங்களை வேடிக்கை பார்த்தார்களோ, சீக்கிரத்தில் கர்த்தருடைய பதில் வெளிப்பட போகிறது. பழி வாங்குவது எனக்குரியதுன்னு ஒரு சொல்லிட்டாரு, பழி வாங்குவது எனக்குரியதுன்னு சொல்லிட்டாரு. உங்க வேலை ஜெபிக்கிற வேலை, உங்களுடைய வேலை வேதம் வாசிக்கிற வேலை, உங்களுடைய வேலை கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிற வேலை, உங்க வேலை காலை மாலை ஜெபம் பண்ற வேலை, உங்களுடைய வேலை வேதத்துக்கு செவி கொடுக்கிற வேலை, உங்களுடைய வேலை அவரை மாத்திரம் உயர்த்தி உயர்த்தி பேசுகிற வேலை. இந்த வேலை சரியாக நடக்குமையானால் அவர்களுக்கு வருகிற ஆபத்து, அந்த காரியங்கள் தீவிரித்து வரும், சீக்கிரமா வரும். காணாம போயிடுவாங்க, எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. வசனத்தை நம்புங்க. ஏதோ பைபிள்ல எழுதியிருக்கு, ஏதோ நடக்கலாம், நடக்காமலும் போகலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நிச்சயமா அது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா அது நடக்கும். வாசிக்கலாம் வசனத்தை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பானபலிகளின் திராட்சரசத்தை குடித்த அவருடைய தெய்வங்களும் நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். சொல்லுங்க, இவரை போல ஒரு தெய்வம் இல்லைங்கிறத இப்பொழுது பாருங்கள். பைபிள் எழுதியிருக்கு. நான் உங்கள்கிட்ட பேசுறேன், இன்றைக்கு அதை நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா. இன்றையிலிருந்து அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், இவரை போல ஒரு தேவன் இல்லை என்பதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவரை போல யாரும் இல்லை, இவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. சில பேர் இந்த திருவிழா கடையில் பிள்ளைங்க காணாமப்படுத்துறீங்களா, அப்பா அம்மா விட்டுட்டு எங்காவது வழி மாறி இப்படி போயிடும். அந்த காணாமட புள்ள முகம் எப்படி இருக்கும்?
இந்த கண்ணாடியில் இன்னொரு கண்ணாடி நான் போடணும் போல இருக்கு. இந்த காணா போன பிள்ளைங்க எப்படி நிற்கணும்? ரொம்ப ஹாப்பியாக நிற்குமா? எப்படி நிற்கும்? எதை பார்த்தாலும் என்னப்பா உங்களை பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. இன்றையிலிருந்து காண போகிறீர்கள் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு மாற்றம் வரப்போதியா? ஆண்டோடைய வார்த்தை பிறந்து வருது. இன்னைக்கு எங்கேயோ ஒரு மாற்றம் நமக்கு பிறக்க போகுதியா? ஒரு முகத்துல ஒரு சந்தோஷம் வர வேண்டாமா? அல்லேலூயா. ஒரு முகத்துல ஒரு மகிழ்ச்சி வர வேண்டாமா? வரணுமா வேண்டாமா? ஏன் பிரதர், நீங்களும் 33 வருஷத்துக்கு மேலாச்சு இந்த ஊழியத்தில், இதே மேடையில் இதே வார்த்தை எத்தனை சொல்லியிருப்பீங்க. நீங்க விசுவாசிக்காதனால தான் உங்களுக்கு நடக்கல. இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, நீங்க நடக்க போகுது. இன்னைக்கு விசுவாசிங்க நடக்க போகுது. இன்னைக்கு நீங்க நம்புங்க, நடக்க போகுது. இந்த வார்த்தை கிரியை செய்ய போகுது. என்னை போல ஒரு தெய்வம் இல்லைங்கிறாரு, எனக்கு சமமானவர் யாரும் இல்லைங்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த வசனம், நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். எல்லாமே நான் தான் செய்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால கொல்ல முடியும், என்னால உயிர்ப்பிக்க முடியும், என்னால காயப்படுத்த முடியும், என்னால சொஸ்தமாக்க முடியும். எல்லாம் நானே செய்கிறேன். என்னை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆமென். எல்லாம் கொல்லும் ஆனா உயிர்ப்பிக்காது. நானோ கொல்லுகிறேன், அதே சமயத்தில் உங்களை நான் உயிர்ப்பிக்கிறேன். காயப்படுத்துகிறேன், அதே சமயத்தில் உங்களை நான் சொஸ்தமாக்குகிறேன். நானே தேவன், என்னை அன்றி வேறொரு தேவன் இல்லை. அதை இன்றையிலிருந்து, இந்த 6ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். அதை ருசித்து பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்பதை ருசித்து பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் ஒருவரே வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் நிறைந்தவர் என்பதை இன்றையிலிருந்து ருசித்து பார்க்க போகிறீர்கள். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை இன்றையிலிருந்து நீங்கள் ருசித்து பார்க்க போகிறீர்கள். ஒரு மாற்றம் வரப்போகிறது. இன்றையிலிருந்து நீங்கள் காண போகிறீர்கள். நானே தேவன், வேறொருவர் இல்லை என்பதை இன்றையிலிருந்து நீங்கள் பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. சொல்றேன், சொஸ்தப்படுத்துகிறேன். எனது கைக்கு தப்புவிப்பார் இல்லை. ஒருத்தனும் தப்புவிக்க முடியாது. நான் சொன்னதுதான், நான் சொல்ல ஆகும் நிற்கும். இறையாதே, ஒரு சேதமும் செய்யாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ, எனக்கு சித்தம் உண்டு, நீ. ஆமென். அல்லேலூயா. மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட. அந்த நிமிடத்தில், நொடிப்பொழுதில் அந்த வார்த்தை தீவிரித்து சென்றது. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை தீவிரித்து வருகிறது. நீ சீக்கிரம் விடுதலையாவாய், தீவிரமாய் விடுதலையாவாய், தீவிரமாய் விடுதலையாவாய். நானே கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், தேவன் உயர்ந்தவர், அவர் அற்புதத்தின் அற்புதங்களை செய்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன். அசையாத கல்லையோ மரத்தையோ இங்கு வணங்கவில்லை. கல்லையும் மண்ணையும் உண்டாக்கின அந்த மகாபெரிய தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ளவர், சொஸ்தமாக்குகிறார், அவர் கொல்லுகிறார், அவர் உயிர்ப்பிக்கிறார். ஆமென். யார் யார் வீட்டில் எதெல்லாம் நடக்காம இருக்கிறதோ இன்றைக்கு ஒரு தீவிரமாய் விடுதலை பிறந்து வரப்போகிறது. பரலோகத்தின் தேவன் அந்த விடுதலையை வீட்டுக்குள்ள இறக்கி வைக்க போகிறார். பரலோகத்தின் ராஜா அந்த விடுதலையை இறக்கி வைக்க போகிறார். தீவிரமாய் 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 தீவிரமாய். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். பெற்றுக்கொள்ள ரெடியா இருங்க. இருதயத்தை திறந்து ஆயத்தம் பண்ணி வச்சுங்க. இருதயத்தினுடைய சோர்வை வெளியே தூக்கி போடுங்க. அவிசுவாசத்தை தூக்கி போடுங்க. என் வருமானம் பத்தாது, இதை விட 2 மடங்கு வந்தாலும் எனக்கு கடன் போகாது, எனக்கு மருத்துவ செலவுக்கு காணாது, தயவு செய்து அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க. புதிய வாசலை தேவன் திறக்க போகிறார். புதிய வாசலை தேவன் திறக்க போகிறார். ஒரு புதிய வல்லமை இறங்கி வரப்போகிறது. தேவனுடைய மகத்துவம் இறங்கி வரப்போகிறது. அது அற்புதத்தை கொண்டு வரப்போகிறது. ஆணி வேரோடு பிடுங்கி அந்த நஷ்டத்தை தூக்கி எறிய போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தீவிரமாய் விடுதலை ஆவீர்கள். அது நம்புங்க ஐயா, நம்புங்க. அழகான ஒரு சாட்சி சொன்னாரு. 90 நாளைக்கு பிறகு நாங்கள் விட்டு அந்த சரீரமே கெட்டு போயிடும். கருத்து போச்சு, பழுத்து போச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகிடும், முழு சரீரமும் பாய்சன் ஆகிடும், உயிருக்கு ஆபத்து.
காலம் முறிக்கணும் 90 நாள்ல. மருத்துவருடைய படித்த அறிவு, மருந்துடைய தன்மை, உலக அறிவு அவ்வளவுதான். அதை தலைகளாக மாற்றிப்பட்டது வேத அறிவு. இந்த வேதம் அதை தலைகளாக மாற்றி போட்டது. இந்த வேதம் அதை தலைகளாக மாற்றி போட்டது. அதே வேதம் தான் இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிறது. இதே பரிசுத்த வேதாகமம் தான் இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை, இந்த பொக்கிஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவருக்கு கிரியை செய்தது இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்ய போகிறது. ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்ய போகிறது. தீவிரித்து வரப்போகிறது. விடுதலை தீவிரித்து வரப்போகிறது. சுகம் தீவிரித்து வரப்போகிறது. பொருளாதார நெருக்கடி இன்றைக்கு மாறப்போகிறது. வானத்தின் பொக்கிஷம், பொக்கிஷசாலையை தேவன் திறந்து, பலகணியை திறந்து உங்களுக்கு ஒரு வழியை திறக்க போகிறார். புதிய பாதையை காட்ட போகிறார். யார் நம்புகிறீர்களோ உங்களுக்கு நடந்தே தீரும். அல்லேலூயா, ஆமென். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் உள்ளது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மையே சார்ந்து விட்டேன். தந்தை சொந்தவரே, வார்த்தைதானே செய்தவரே, எல்லாமும் வார்த்தைதானே. ஆற்றல் ஜீவன் உள்ளது, உந்தன் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சந்தோஷம் ஐயா. உம்முடைய வசனத்தை நான் நம்புகிறேன். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய வசனம் தான் என் பாதைக்கு வெளிச்சம், தீபம். ஆமென். இருள் சூழ்ந்த என் வாழ்க்கைக்கு வெளிச்சம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தீவிரமாய் நடந்தே தீரும். பொறுத்திருக்க வேண்டும். ஜெபத்தோடு பொறுத்திருக்க வேண்டும். ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். ஜெபத்தோடு கண்ணீரின் ஜெபத்தோடு, உபவாசத்தோடு, தேவனை முறுமுறுக்காமல் எப்பயா செய்வீர், என்னைக்கியா தருவீங்க, கஷ்டமா இருக்குங்க, தாங்க முடியலையே, தரமாட்டீங்களா, எனக்கு தரக்கூடாதா, எனக்கு தரமாட்டீங்களா, இத்தனை வருஷம் கஷ்டமா இருக்கப்பா, இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை என் வாழ்க்கை, ஆண்டவரே என் மேல கூட இரக்கத்தை காட்டுங்களேன். இந்த சகோதரி சொன்னாங்கல்ல, பிரசங்கத்தில் சொன்னாங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, என்னை தொட்டுட்டு போங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, என்னை தொட்டுட்டு போங்க. இயேசு எங்க யாரை தொட்டாரோ அங்கெல்லாம் வாழ்க்கை மாறினது, நோய் நீங்கி போனது, எல்லா சீர்கேடு மாறினது, எல்லா குறைவுகளும் நீங்கி போனது. அவர்கிட்ட கெஞ்சனுங்க, எனக்கு எப்ப தருவீங்க, எனக்கு தாங்கப்பா, நான் யாரையா நம்பி போவேன், எனக்கு வேறொரு தெய்வம் இல்லை. ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு நம்முடைய வேதனைகளை ஒரே ஒரு நிமிடம் கண்ணீரோடு, எனக்கு வேற யாரும் இல்லை ஏசப்பா, நான் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள் யாரும் இல்லை, எனக்கு நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு பலன் இல்லை, சரீரத்தில் இருதயத்தில் பலன் இல்லை,
நான் சோர்ந்து போயிருக்கிறேன். இயேசுவே, சோர்ந்து போய் தான் இந்த 7வது மாதம் நான் வந்திருக்கிறேன். கண்ணீரோடு கதறு எனக்கு தர மாட்டீரா? இரக்கத்தை காட்டுங்கப்பா, இரக்கத்தை காட்டுங்க ஐயோ. என் கஷ்டம் உமக்கு தெரியுமே, என் இருதயத்தின் வேதனை உமக்கு தெரியுமே. நான் மனுஷங்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஐயோ, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. எனக்கு வேற அடைக்கலம் இல்லை உம்மை தவிர, என்னை பாதுகாக்க உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. எனக்கு நிறைவாய் கொடுத்து என் கண்ணீரை துடைக்க, என் இருதயத்தின் காயத்தை ஆற்றுவதற்கு உம்மை தவிர இந்த பாவிக்கு யாரும் இல்லப்பா. இந்த துரோகிக்கு உம்மை தவிர யாரும் இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையை பாருங்க, மருந்து மாத்திரையும் கையும் ஆளுஞ்சிட்டு இருக்கிறேன்ப்பா. நான் ஒருவேளை மாத்திரை எடுக்கலனா என் ஜீவன் போகிற நிலையில இருக்கிறேன் ஐயா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கின தெய்வமே, ஆண்டவரே ஐயா, 5 அப்பம் 2 மீன் துண்டுள்ள இடத்துல 5000 புருஷர்களை போஷித்து, ஸ்திரீகள் பிள்ளைகளை போஷித்து மீதம் எடுக்க வைத்தவரே, வெறும் தண்ணீரை ரசமாக மாற்றினவரே, விதவை தாயின் மகன் கொஞ்ச நேரத்தில் அவன் கல்லறைக்கு போக வேண்டும், மகனே நீ எழுந்திரு, உன் படுக்கை எடுத்து வீட்டுக்கு போ என்று சொல்லி வாலிபனை பாடைய தொட்டு கிளப்பினவரே, ஐயா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. எனக்கு ஒரு கட்சி கதருங்க ஆண்டவர்கிட்ட, கதருங்க. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லுங்க, என்னை காப்பாற்ற யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. ஐயா, நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். எனக்கு இறங்கப்பா தெய்வமே. என் சூழ்நிலையை பாருங்க ஐயா. அநேகர் கிண்டல் கேலி பண்றாங்கப்பா. ஐயோ, என் இருதயத்துல தாங்க முடியல. எனக்கு உதவி செய்யுங்க. பயந்து பயந்து வாழ்றப்பா. அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்குமோ. இயேசுவே, தாவீதின் குமாரனே, இஸ்ரவேலின் ஜெயபலமே, நசரனாகிய இயேசுவே, சிலுவையில் எனக்காக அடிக்கப்பட்டவரே, எனக்காக ரத்தம் சிந்தினவரே, கதறி கேளுங்கம்மா. காற்றடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, மூழ்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது. காற்றடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, மூழ்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது. அலைகளை அமர்த்திய எங்கள் இயேசுவே, அன்பான கரத்தை நீட்டி காத்திடும். அலைகளை அமர்த்திய எங்கள் இயேசுவே, அன்பாத்திடும். அலைக்கடலில் குலுங்குகின்ற ஓடமானே என் இயேசுவே, அலைக்கடலில் குலுங்குகின்ற ஓடமானே என் இயேசுவே, துணையாக யாரும் இல்லை, கரை சேர்க்க ஆளும் இல்லை, துணையாக யாரும் இல்லை, கரை சேர்க்க ஆளும் இல்லை.
இயேசுவே. உதவி செய்யுங்கப்பா. இந்த நோயில எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வியாதியில எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வேதனையில கரை உதவி செய்யுங்க. சேர்ந்திட காத்திருக்கின்றே, வழி தெரியாமல் வாடுகின்றேனா. கரை சேர்ந்திட காத்திருக்கின்றே, வழி தெரியாமல் வாடுகின்றேனா. அலைகளை அமர்த்திய எங்கள் இயேசுவே, கனிவான கரத்தை நீட்டி காத்திடும். எனக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. அலைகளை அமர்த்திய எங்கள் இயேசுவே, கனிவான கரத்தை நீட்டி காத்திடும். அலைக்கடலில் ஒழுங்குகின்ற ஓடவானே என் இயேசுவே, அலைக்கடலில் கொழுங்குகின்ற ஓடவானே என் இயேசுவே. உதவி செய்யுங்க. கடைசியாக கையெழுத்து உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. உம்மை விட்டா எனக்கு ஒரு வழி இல்லை. வேற கதி இல்லை. வேற அடைக்கலம் இல்லை. என்னை என் பிள்ளைகளையும் காப்பாற்று. என்னை என் குடும்பத்தையும் காப்பாற்று. நான் யார் கால பிடிப்பேன்? யார் கால நான் படிப்பேன்? தேவனே, எனக்காக ரத்தம் சிந்திய தெய்வமே, உம்முடைய கால்ல விழுந்து கேட்கிறேன். உம்முடைய கால்ல விழுந்து கேட்கிறேன். கெஞ்சி மன்றாடுகிற இரக்கத்தை காண்பியும். என் மீது வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணுங்கப்பா. நான் குறைவுள்ள ஒரு நபர்தான். நான் குறைவுள்ள ஒரு நபர்தான். என்னை காப்பாற்று. தேவன் பெரியவர். அவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கண்ணீர் விட்டு கதறினீர்களோ, ஒரு மாற்றம் தீவிரமாய் வரப்போகிறது. ஒரு மாற்றம் தீவிரமாய் வரப்போகிறது. ஒரு மாற்றம் தீவிரமாய் நமக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. வார்த்தையை நம்புங்க, வசனத்தை நம்புங்க. மூன்றாவதாக ஆதியாகமம் 19 அதிகாரம் 16 25 வசனங்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து. நம்ம 16 20 வரை வாசிக்கிற பொழுது இந்த சோதம் குமார பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். ஆனால் அங்கே ஒரு நீதிமான் குடியிருக்கிறான், தேவனுடைய மனுஷன். அந்த நீதிமானுக்காக தேவன் கால தாமதம் பண்ணுகிறார். அந்த நீதிமானோட வைத்து அழிக்கிறவர் தேவன் அல்ல. ஆக தேவன் உடனே அங்க தூதனை அனுப்புகிறார். அந்த தூதனை பொழுது பேச ஆரம்பிக்கிறார். அந்த ஊரார்கள் கொஞ்சம் கூட மனம் திரும்பாத நபர்களாக இருக்கிறார். நீ சீக்கிரம் இந்த பட்டணத்துக்கு வெளியில் போயிட்டு நாங்கள் அழிக்க போகிறோம், இது எரிந்து சாம்பலாக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீர் காண்பிக்கிற இடம் அது ரொம்ப தூரமா இருக்க, அந்த மலைக்கு போ, தப்பித்துக்கொள் அப்படிங்கிறார். 21வது வசனம், அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, நான் அங்க போயிடுறேன் அப்படின்னு லோத்து சொல்றாரு. அவ்வளவு தூரமா போக முடியாது அப்படின்னு. சரி, நீ கேட்டுக்கொண்ட இடத்தை நான் தர்றேன், நீ போ அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன், தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். கவனிப்பா, யாரோ வீட்டுல ஒரு நபர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபருக்காக உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. அந்த நபரை விட்டு வெளியில வாங்க. அந்த நபருடைய வார்த்தையை விட்டு வெளியில வாங்க, இல்லைன்னா அவருக்கு வருகிற அழிவு உங்களுக்கும் வரும். சோதம் கொமரா பட்டணத்தை அழிக்க தேவன் திட்டமிட்ட பொழுது லோத்தை நினைக்கிறார். அங்கே ஆபிரகாமுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆபிரகாம் நினைக்கிறார். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ தாமதிக்கிறான், தூதன் துரிதப்படுத்துகிறார். நம்ம மனுஷிகத்தில் யாரோடு ஒரு சில ரட்சிக்கப்படாதோடு இணைக்கப்பட்டிருப்போம். உங்க வீட்டுல ஞானஸ்நானம் எடுக்காம ஆட்கள் இருக்காங்களா?
உங்களை விட்டு விலகுங்க, எல்லாம் விலக்கி விடுங்க. அவர்களுக்கு வருகிற ஆபத்து உங்களுக்கும் வரும், அவர்களுக்கு நேருகிட போகிற ஆபத்து உங்களுக்கும் வரும். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த நபரா விலகிங்க, தப்பிச்சிங்க. அவர்கள் இன்னும் மனம் திரும்பலையா, தண்டனை வாங்கி கொள்ளட்டும். அவர்கள் தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவர்கள், தண்டனைக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள். தூதன் போய் துரிதப்படுத்துறான், விலகிவா. சில மனம் திரும்பாத ஜென்மங்களோட பிடிச்சிட்டு போராடிட்டு இருக்காதீங்க. நீங்க தப்புனா தயவு செய்து விழுந்துருங்க. ஏன்னா அந்த அதே அழிவு உங்களுக்கும் வரும், அதே நஷ்டம் உங்களுக்கும் வரும், அதே அவமானம் உங்களுக்கும் வரும். உங்க தலையில தான் அது விழும், அதுல மாற்றமே கிடையாது. அது யாரா இருந்தாலும், உடன்பிறப்புகளோ, பெற்றவங்களோ, மற்ற பங்காளிகளோ, சம்பந்திகளோ, அல்லது உங்களுடைய இரத்த பாசி எதுவா இருக்கலாம், யாரவனும் இருக்கலாம். தயவு செய்து விலகுங்க. இல்ல இறங்க போற அக்கினி கந்தகத்தில் நீங்களும் பலியாவீர்கள், நீங்களும் தண்டனைக்கு ஆளாவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தூதன் துரிதப்படுத்துறா, சரி நீ கேட்டுக்கொண்ட இடத்தை நான் தருகிறேன், போ, சீக்கிரம் ஓடி தப்பித்துக்கொள், தீவிரமா ஓடிப்போ, சீக்கிரம் ஓடிப்போ அப்படிங்கிற. இப்ப முடிவு எடுத்துட்டான் லோத் அதை விட்டு வெளியில் வர்றது. அவன் விரும்பி போன பகுதி அல்லவா, அவன் விரும்பி போன இடம் அல்லவா, அவன் நேசித்த ஒரு இடம் அல்லவா. நீ வடக்க போன, நான் தெற்க போன, நீ கிழக்க போன, நான் மேற்க போன, ஆபிரகாம் சொன்ன பொழுது அவன் விரும்பி கண்ணுக்கு குளிர்ச்சியாக பசுமையாக இருந்து தேடி போன இடம் அல்லவா. விட்டு வருவதற்கு லோத்துக்கு கொஞ்சமான சங்கடம் தான். அதை விட அழிவு மோசமான சங்கடம், அழிவு அதை விட மோசமான சங்கடம். அந்த நபரை விட்டு வருவது நல்லது, அந்த இடத்தை விட்டு வெளியே வருவது நல்லது. எல்லாம் தெரிந்தும் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, இன்னும் சத்தியத்திற்கு கீழ்பட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். போகும்போது கேட்பா, நான் கடைசியாக சொல்றேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் இங்க யாராவது ஞானஸ்நானம் எடுக்கலன்னா தயவு செய்து அவங்க எடுத்துருங்க, ஆபத்துக்கு தப்பிக்க முடியும், இல்லைன்னா தப்பிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நான் ஊதின சங்கு ஒருவேளை காதல் விழாம இருக்கலாம், வெளியிலிருந்து ஒருத்தர் கொண்டு சங்கு ஊத வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு இன்னும் தாமதம். எதற்காக? அழிவை சந்திப்பதற்காக, அவமானத்தை சந்திப்பதற்காக, வேதனைகளை சந்திப்பதற்காக, உக்கிரகத்தை அனுபவிப்பதற்காக இந்த காலதாமதம். அவ சொன்ன 22, தீவிரமாய் போய் தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேர மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஒன்றும் செய்யக்கூடாது, என்னால செய்ய முடியாது. ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. 23, லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது, உதிக்க ஆரம்பித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி, வந்த பிறகு அக்கினியும் கந்தகமும் இறங்கினது. அந்த தேசம் ஒன்றும் இல்லாமல் போனது, எரிந்து சாம்பலானது. மனம் திரும்பாத நபரை வீட்டு வச்சுட்டு போராடிட்டு கிடக்காதீங்க. தயவு செய்து முகத்தில் முடியாத வெளில வந்துருங்க. சோத்திரம். மனம் திரும்பாத ஜென்மங்கள், அவர்களால் அந்த குடும்பத்தில் சாபம் மட்டும்தான் இறங்கி வரும், ஆசீர்வாதம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது, ஆசீர்வாதம் வராது, இந்த வேத வசனங்கள் வராது. அதோடு நம்ம இன்னும் எப்படி விடுறது, எப்படி போகிறது அப்படின்னா, அவங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கோ அது நம்ம தலையிலையும் விழும், அனுபவிக்க வேண்டியதுதான். ஒன்றும் கிடைக்காது, எந்த நன்மையும் கிடைக்காது, எந்த ஆசீர்வாதமும் வராது, எதுவும் வராது. நீங்கள் சத்தியத்தை அறிந்தது மெய்யானால் அந்த சத்தியத்தை வீட்டுக்குள்ள முதலாவது போதியுங்கள். நீங்கள் இந்த வேதத்தை அறிந்தது உண்மையானால் இந்த வேதத்தை முதலாவது வீட்டுக்குள்ளே கற்றுக் கொடுங்கள், வீட்டுக்குள்ளே கடைபிடிக்க வையுங்கள். உங்க வீட்டுக்குள்ள, உங்க கைக்குள்ள உள்ள ஒரு நபர், கையோடு உங்களோடு இணைந்து வருகிற ஒரு நபர், அல்லது உங்க உதவியை பெற்றிருக்கிற ஒரு நபர், உங்களுடைய உதவிதான் அவர்களுக்கு பிரதானம் என்று இருக்கிற நபர், நீங்கள் உள்ளே கொண்டு வராவிட்டால் அவர்கள் என்ன நியமித்திருக்கிறாரோ தேவன், அதே தண்டனை நம்ம வீட்டுக்குள்ளேயும் வரும், அதில் மாற்றமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 25வது வசனம். அந்த பட்டணங்களையும் அந்த சமம் பூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். ஒன்று விடல, புல் பூண்டு கூட விடல. அக்கினியும் கந்தகமும் வாழ்ந்து இறங்கி வந்தது, தடலா போச்சு, ஒன்றும் இல்லாம போச்சு. தெய்வத்தை விட நீங்கள் நானும் இரக்கம் உள்ளவர்கள் அல்ல, ஒத்துக்கிறீங்களா? அவரை விட பெரிய அன்பு உங்கள்கிட்டையும் என்னட்டையும் கிடையாது, ஒத்துக்கிறீங்களா? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, எச்சரிக்கை. இதை மீறி உங்களுடைய உறவுகள் இருந்தால் கடைசி வரை சங்கடம் தான் உங்களுக்கு மிஞ்சி. அன்னைக்கு உடனே அக்கினி கந்த கரைச்சி உடனே இறங்காது, பாட்டு பாட்டாக போயிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிற இடத்தோடு நீங்கள் பிணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருந்தால் ஒரு பகுதியை மட்டும்தான் நீங்கள் பெற முடியும், முழுமையானதை பெற முடியாது. ஒரு பக்கம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும், அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். வாசிக்கலாம். 4வது யோசுவா 4வது அதிகாரம் 10-11. மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின் படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி, மோசே யோசுவாவுக்கு என்ன சொன்னாரோ கட்டளையிட்டிருந்தார் ஜனங்களுக்கு சொல்லும்படி, கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவை எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள். ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள். சொல்லுங்க,
கவனிங்க, இப்போ ஒரு தடை வந்து போச்சு நம்ம வாழ்க்கையில, நல்லா முன்னேறி வந்தோம், தடை வந்து போச்சு, ஒரு பிரேக். இப்போ இந்த தடை எப்படி நீங்கும்? இந்த தடை எப்பொழுது நீங்கும்? இந்த தடை நீங்குவதற்கு என்ன வழி? யோர்தான் குறுக்க நிற்குது, கரை புரண்டு ஓடுது, பிரவாகித்து ஓடுது, கடை புரண்டு ஓடுது. இப்போ தண்ணீரை கடந்து போக முடியாது, பாலம் கிடையாது, இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி கிடையாது. தண்ணீர் வற்றினால்தான் யோர்தானை கடக்க முடியும். ஆண்டவர் சொன்னார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியன் அந்த தண்ணீரில் போய் நிற்க வேண்டும், கால் வைக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு நம்முடைய இருதயம் தேவனுக்கு உடன்படிக்கை பெட்டி. அன்றைக்கு அது உடன்படிக்கை பெட்டியாக இருந்தது. அதில் தங்கங்கள்லாம் வைக்கப்பட்டிருந்தது, மேலே கவர் பண்ணியிருந்தது, உள்ள தேவனுடைய கட்டளைகள் இருந்தது, கற்பலகைகள், ஆறுடைய தொழிற்ச கோல் இருந்தது, தேவ சமூகத்து அப்பம் இருந்தது. இதெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது. அதை ஆசாரியன் சுமக்க வேண்டும். நீங்க நானே ஜீவப்பம், அந்த அப்பம் இயேசு கிறிஸ்து, அவருடைய கட்டளை, அதிகாரம், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வருகிற நமக்கு அதிகாரங்கள், வார்த்தை, அதான் நமக்கு அதிகாரம், கட்டளைகள், 10 கற்பனைகள், பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களும். இன்னைக்கு இந்த வசனத்தை சுமக்கிற தேவ மனிதர்கள் எங்க இருக்கிறார்களோ, வசனத்தை சுமக்கிற, வேத புத்தகத்தை சுமக்கிற, வேதத்தை சுமக்கிற தேவ மனிதர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தால் நம்ம குடும்பத்தில் உள்ள பல ஆண்டு கால தடை அது பின்னோக்கி ஓடி போகும். வேதத்தை சுமக்கிறவன், வேதத்தை சுமக்கிற நபர், கவனிங்க, கள்ளங்கபடத்தை சுமக்கிற நபர் அல்ல, வஞ்சகத்தை சுமக்கிற நபர் அல்ல, வேத வசனத்தை சுமந்து, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து, அது தேவனுக்காக சுமந்து, தேவனுக்காக தியாகம் பண்ணி, தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் முன்குறிக்கப்பட்டு, தேவனால் முத்தரிக்கப்பட்டு, தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டு, நீர்தான் இந்த பெட்டியை சுமக்க வேண்டும் என்று தேவன் யாரை நியமித்திருக்கிறாரோ அந்த நியமிக்கப்பட்ட தேவ மனுஷன் உங்க வாழ்க்கையில வந்தாதான் தடை நீங்கும். எனக்கு மேல் படிக்க தெரியும், நல்லது. எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், நல்லது. உங்க முந்திரி கொட்டை தனத்தை தூக்கி குப்பையில கொண்ட சென்னை கூவத்தில் கொண்ட போடுங்க. முந்திரி கொட்டை தனத்தை சாரியனை மிஞ்சி பேசாதே, அபிஷேகம் பண்ணப்பட்ட மீறி பேசாதே. நீ யார்? உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? தேவ மனுஷனை அவமானப்படுத்துவதற்கு நீ யார்? ஜென்மத்திற்கும் வாழ்க்கையில தடை நீங்காது, ஜென்மத்திற்கும் நீங்காது. எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், புடலங்கா தெரியும், ஜெபம் பண்ண தெரியும். வாழ்க்கையில சாபத்தை வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க ஐயா. சாபம் தலைவிரிச்சு ஆடுது, தரித்திரியம் தலைவிரிச்சு ஆடுது, உடைய முந்திரி கிட்டத்தனம் தலைவிரிச்சு ஆடுது. அங்க சொன்னார், கோத்திரத்துக்கு ஒருத்தனா தேர்ந்தெடு, அவனை கொண்டு போ, அவன் பெட்டியை சுமக்கட்டும், அவன் யோர்தான்ல கால் வைக்கட்டும். என்ன நடந்துச்சு வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது. 12 வாசிக்கலாம், 12-17 வரை, 3வது அதிகாரம். இப்பொழுது இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்திடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், எல்லாரும் தூக்கல, 12 பேர் தேவன் நியமித்திருக்கிற நபர். வேதத்தை சுமக்கணும் ஐயா, வேத வசனத்தை சுமக்கணும். பணம் 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 பணம், இடம் இடம், பணம் பணம், வயல் 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 வயல், ஆடு மாடு, வேலை 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 வேலை, எல்லாம் கைவிடும். ஒரு நாளைக்கு தடுமாறி நடுரோட்டில் நிற்க நிலை வரும். நான் சொன்ன அத்தனையும் கைவிடும், நான் சொன்ன அத்தனையும் கைவிடும், உங்க வீட்டு வேலைக்கு போகும். வேதம் 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 வேதம், தேவன் தேவன் தேவன், அவருடைய ஆலயம் ஆராதனை ஆராதனை என்று யார் தூக்கி தலைபிரித்து வைத்து ஆடுகிறீர்களோ, சுமக்கிறீர்களோ, நீங்க கால் வைக்கும் போது அந்த தடை நீங்கி போகும். தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கணும், அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும், அந்த தேவனுடைய அழைப்பு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நல்லது. பல மணி நேரம் பண்ணுங்க, நல்லது. பிரதர் நான் முட்டியில 3 மணி நேரம் இருப்பேன், நல்லது, சந்தோஷம். ஒரு நாளைக்கு 10 பக்கம் பைபிள் படிக்கிறேன், சந்தோஷம். ஆனால் நீங்கள் ஆசாரியன் அல்ல, நீங்கள் ஆசாரியன் அல்ல, நீங்கள் தேவனுடைய வேலைக்காரன் அல்ல, நீங்கள் விசுவாசி. வேதத்தை சுமக்கிற தேவ மனுஷன். வேதத்தை சுமக்கணும், வேதத்தை சுமக்கணும். இருதயத்தில் எதை சுமக்கணும்? வேதத்தை சுமக்கணும். அந்த தேவ மனிதர்கள் இன்னைக்கு தேவை. அவங்க நம்ம வாழ்க்கையில வந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னால் இருக்க, பார்த்தீங்களா, முன்னேறி போக முடியாம ஒரு தடை, அக்கறைக்கு போக முடியாம, தேவன் சொன்ன இடத்துக்கு போக முடியாம, அவர் நியமித்திருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாம குறுக்கே ஒரு யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது அல்லவா? அந்த தடை இருந்த இடம் தெரியாமல் விலகி போக வேண்டும் என்றால் வேதத்தை சுமக்கிற ஆசாரியன் உங்களுக்கு தேவை. வாசிக்கலாம்.
3வது அதிகாரம் 14, 15. சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள். சுமக்கிற நீ பணத்தை சுமக்க கூடாது. பணம் 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 பணம். ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, வேதம் வேதம் வேதம். தேவன் போதுமானவர், எனக்கு பைபிள் போதுமானது, வார்த்தை போதுமானது. இந்த எண்ணம் யாருக்குள்ள இருக்கோ அவங்க போனா அந்த குடும்பத்து தடை நீங்கும், தடை உடையும். பேசுறதெல்லாம் சூனியத்தனம், பேசுறதெல்லாம் ஏதாவது ஒன்று கிடைக்குமாங்கிறவர் உள்நோக்கம், உள் லாபம். எப்படி வரும்? எப்படி வரும் ஆசீர்வாதம்? எங்க இருந்து வரும்? யார் வழியா வரும்? எந்த இடத்துல வழி திறக்கும்? அடைந்து கிடக்குமே தவிர அடைக்கப்பட்டு அது ஒரு நாளும் திறக்கப்படாது. யாராலையும் திறக்க முடியாது. தேவன் சொன்னது சொன்னதுதான், தேவன் நியமித்தது நியமித்ததுதான், அவர் தீர்மானித்தது தீர்மானித்ததுதான், அவர் கட்டளையிட்டது கட்டளையிட்டதுதான். அதை மாற்றுவதற்கு ஒருவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆசாரியன் வேலையை சவுல் செய்தான். சாமுவேல் கொந்தளித்து போனார். சவுலே, மதிகேடான காரியத்தை செய்தீர், ஆசாரியனுடைய வேலை நீ செய்யலாமா? இல்லை, ஜனங்கள் இப்படி சொன்னார்கள், இங்க கால தாமதமாகிவிட்டது, கர்த்தர் சொல்லுகிறார் உன் ராஜ்யம் விட்டு போகிறது, அரசாட்சி இழந்து போவாய். பெற்ற அரசாட்சி இழந்து போனான். யெரொபெயாம் நீட்டின கை மடக்க முடியவில்லை, பலிபீடத்தில் ஏறினான். அவன் பலிபீடத்தில் ஏறக்கூடாது, ஆசாரியன் ஏறி இருக்க வேண்டும். நீட்டப்பட்ட கை மடக்க முடியவில்லை. ஜாக்கிரதையா, ஆசாரியன் என்பவன், ஊழியக்காரன் என்பவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டு, தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு, தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் பயன்படுத்தப்பட்டு, தேவனால் உண்டாக்கப்பட்டு, உருவாக்கப்பட்டு, தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் ஆசாரியன். அவனுக்கு ஒரு கணம் உண்டு. பார்த்து சர்வசாதாரணமா நம்ம தானே கொடுக்குறோம், நம்ம கொடுத்தா தானே கப்பல் ஓடும். ஐயா, நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இந்த கப்பல் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இதை ஓட்டுனர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதை நடத்துனர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தவறான எண்ணம் கொண்டு சாபத்தை சம்பாதிக்க வேண்டாம். மீறுதலாய் பேசி சாபத்தை சம்பாதிக்க வேண்டாம். ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அவனுக்கு கொடுங்கள். யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது. எத்தனையோ லட்சம் மக்கள் அங்கு இருக்கிறார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள், அதில் எல்லாரும் தேவ மனிதர்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுக்காக வைராக்கியம் வந்த ஜனங்கள் தான். ஆனால் அங்கே 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த பெட்டியை சுமந்து கொண்டு போகிற சுமக்கணும். வேதத்தை இருதயத்தில் சுமக்கணும். வேதத்தை எங்க சுமக்கணும்? இருதயத்தில் சுமக்கணும். ஐயா, இருதயத்தில் சுமக்கணும். பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தை, பேசுறதெல்லாம் மோசமான வார்த்தை, பேசுறதெல்லாம் பொய்யான வார்த்தை. எப்படியா தடை நீங்கும்? ஆசீர்வாதம் அடிக்கடின்னு சொல்லுவாங்க. கண்ட ஊழியக்காரனையும் வீட்டில் ஏத்தாது அப்படிம்பாங்க. கண்ட அதை கேட்கலாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அது அர்த்தம் இப்போதான் புரியுது. அவருடைய அர்த்தம் இப்போதான் புரியுது. நாம் அழைத்திருக்கிற ஊழியக்காரன் எதை சுமந்திருக்கிறான்? யாரை சுமந்திருக்கிறான்? இருதயத்தில் அவன் வாழ்க்கை யாருக்காக இருக்கிறது? அவன் வாழ்க்கையில தியாகம் இருக்கிறதா? விட்டு கொடுக்கிற மனப்போக்கம் இருக்கிறதா? தேவனுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? தேவனுக்காக எதையும் இழக்க அவன் தயாராக இருக்கிறானா? அந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன்? வஞ்சகமாய் பேசி, சூதுவாதோடு பேசி, கசப்பை விதைத்து, பிரிவினையை உண்டாக்கி கீழ்படியாமல் வாழ்கிறவனா அல்லது கீழ்படிந்து வாழ்கிறவனா? யார் அந்த ஊழியக்காரன்? யார் அந்த தேவ மனுஷன்? யோர்தான் குறுக்க நிற்கிறது. எகிப்தை விட்டு வந்தாச்சு, பாவத்தை விட்டு வந்தாச்சு, மூலிகை ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, சமுத்திரம் பிளந்தாச்சு, ஞானஸ்நானம் ஒப்பனையான காரியம் நடந்தாச்சு. ஆனால் குறுக்கே வந்திருப்பது யோர்தான். நீங்கள் தடையை கடக்க வேண்டுமானால் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரன் தேவை. நீங்கள் தடையை கடக்க வேண்டுமானால் வேதத்தை இருதயத்தில் சுமக்கிற ஊழியக்காரன் தேவை. அல்லேலூயா. வாயில அல்ல, கையில அல்ல, எங்கே? இருதயத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். 11வது வசனம் வாசிக்கலாம். 4:11. ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது. ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும். நல்லா கவனிங்க. வசனத்தை காக்குற, வசனத்தின்படி நடக்கிற, வசனத்தை பயன்படுத்துகிற, வசனத்துக்கு நடுங்குகிற, வசனத்தை கற்றுக் கொடுக்கிற ஆசாரியன் இருந்தால், அவன் உங்கள் வாழ்க்கையில வந்தால் உங்கள் வாழ்க்கையின் தடை நீங்கும். இல்லைன்னா தடை எப்படி தான் இருக்கும். நீங்களும் யாரும் ஊழியக்காரனை நியமிச்சுக்கலாம்.
நீங்களாவே உங்கள் வீட்டு ஊழியக்காரனை மாறிக்கலாம். நம்ம சபையில் நிறைய பேர் கோடை காலத்தில் காலாவை கல்லெல்லாம் போடுவாங்க, சூளை, செங்கல் சூளை. நிறைய வீடுகளில் போட்டதில் நம்மளெல்லாம் கூப்பிட்டதே கிடையாது. அந்த டைமில் ஃபோனில் பார்த்து ஜெபம் பண்ணுங்க பிரதமர் சொன்னதே கிடையாது. காரணம் அவரே ஆசாரியன். உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லையா? நஷ்டத்தில் தான் முடியும், லாபத்தில் முடியாது. நீ எவ்வளவு வேணாலும் தெரியும், தீர்க்கதரிசியாக கூட இருக்கலாம். தரிசனங்களை 100% அப்படியே பார்த்து தேவனுடைய காரியத்தை பூமிக்கு அறிவிக்கிற தேவ மனுஷனா இருக்கலாம். நீ ஆசாரியன் கிடையாது. விசுவாசி அல்லது மூப்பர் அல்லது உடன் ஊழியக்காரன் அல்லது ஊழியத்தில் பகுதி நேரம் ஒரு ஊழியன், முடிஞ்சு போச்சு. கோத்திரத்துக்கு ஒருவன், அது நீ அல்லையா? அது நீங்கள் அல்ல. மனம் போன போக்கெல்லாம், மனம் விரும்புகிற நபரையெல்லாம் நாம் நினைத்து கொண்டால் அவர்கள் ஊழியக்காரர்கள் அல்ல. தேவன் ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டார். தேவன் ஒருவனை அங்கீகரித்து வைத்திருக்கிறார். அவன் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அந்த தடை நீங்கும், இல்லைன்னா நீங்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு தான் நீங்க தலைவர், இன்னொரு வீட்டுக்கு நீங்க தலைவர் கிடையாது. இன்னொரு வீட்டு தலைவன் உங்க வீட்டுக்கும் தலைவனாக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அவன் கால் வைத்த மாத்திரத்தில் யோர்தான் பின்னிட்டு போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சண்டை ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது. ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள். ஜனத்துக்கு முன்னால யார் போகணும்? எனக்கெல்லாம் தெரியும். நாங்க எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர் இருந்தாலும் நாங்க எங்கேயாவது ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்குவோம். அவர் பெரிய வல்லமையான ஊழியக்காரர், தேசத்தை அசைக்கக்கூடியவர். இவர் என்ன சாதனை? ஜுசிப்பி. ஆமா, இவர்கிட்ட கிடக்கிறாலும் இத்து போனாலு, ஊட்டியெல்லாம் கிடக்கிறாலும் இத்து போனது. கால் சப்பனை வந்து, கை சப்பனை வந்து, எல்லாம் சப்பனை வந்து கிடக்கலாம். நாங்கள் ஸ்டேட் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் நாங்கள் பெரிய பெரிய ஊழிய கொண்ட கனெக்ஷனில் இருக்கிறோம். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா தான். அல்லேலூயா. நான் அது இல்லைன்னு சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரன் கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதை நீங்கள் கொடுக்காவிட்டால் அதற்குரிய தண்டனை நிச்சயமாக இறங்கி வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்ல, ஆசாரியர்கள் யாருக்கு முன்பாக போனார்கள்? இன்னைக்கு ஆசாரிய யாருக்கு முன்னாக போயிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஜனத்துக்கு முன்னால போகல. எழுந்திரிப்பா, நீ எழுதி காலு போயிட்டா, வாப்பா சன்னியாசி வா. அவர் விசுவாசி, நான் ஊழியக்காரன். இப்ப யோர்தானை கடந்தாச்சு, யோர்தானை கடந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ முன்னாடி யார் போகணும், பின்னாடி யார் போகணும்? யார் போகணும்? பூசாரி போகணுமா? ஆசாரி. பூசாரி குடும்பத்தை சேர்ந்த ஆசாரி என்ன செய்யணும்? முன்னாடி நான் போகணும். வா, ஒழுங்கா வா. அந்த பாரு யோர்தானை கடந்திருக்க, அங்கங்க பார்க்காத, மறுபடியும் யோர்தான் வந்துடும். இந்த பாரு கடல் இழிக்காத, வா ஒழுங்கா வா, அங்கங்க பார்த்து இழிச்சிட்டு வா. என்ன அப்படி திரும்பி வாயா, ஒழுங்கா வான்னு சொன்னா. ஆமா வா. ஏன் சிரிச்சுக்கிட்டே வர்ற? சோத்திரம் சொல்லிக்கிட்டே வா. ஆளை பாரு. என்ன போதுன்னா என்ன இப்படி வரணும்? இப்ப அப்படி இல்லை. நீ போ, நீ என்ன சொல்லிட்டு போ. ஒழுங்கா பார்த்து வாயா. ஒழுங்கா பார்த்து வாங்க, ஒழுங்கா பார்த்து வாங்க, ஒழுங்கா பார்த்து வாங்க, ஒழுங்கா பார்த்து வாங்க, சீக்கிரம் வாங்க. இங்க உட்காருங்க, உட்காந்துக்கிட்டோமாப்பா, உட்காருங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிற ஊழியம். வேதம் காட்டுகிற ஊழியம். ஜனத்துக்கு முன்னால யார் போனோம்? இப்ப அப்படி போக முடியுதா பிரதர்? இந்த வெள்ளிக்கிழமை வச்சிருக்கிறோம். என் மச்சான் அன்னைக்கு தான் சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் குதிக்கிறானா பாராசூட்டில், வீட்டுக்கு நேராக குதிக்கிறானா. அதனால நீங்கள் வியாழக்கிழமை சொன்னீங்க, வெள்ளிக்கிழமை மாற்ற உபாசம் விட்டா அது பார்த்துக்கலாம் பிரதர். நீங்கள் எவ்வளோ உபாசம் இருக்கிறீங்க, உங்களை மாதிரி உபாசம் இருக்கிற ஆள் உண்டா பிரதர்? எனக்கு உடனே இப்போ காஷ்மீர் கட்டியே தலை இறங்குற மாதிரி ஆச்சா, முடிஞ்சு போச்சு. சரி பிரச்சனை. சண்முகம் போல வெள்ளிக்கிழமையா டேட்டு கொடுத்தீங்க? ஆமாம் சண்முகம் வெள்ளிக்கிழமை தான் கொடுத்துருக்குறேன். நம்ம பொழப்பு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ விடுவிக்கப்பட்ட ஜனத்துக்கு முன்னால போகணுமா, ஆசாரியும் பின்னால போகணுமா? ஒரு கல்யாண தேதி இப்போ குறிச்சோம். எங்க மைக்கு அஷ்டமியோ நவமியை பார்த்து இது குறிச்சாச்சு. அஷ்டமியும் தெரியல, நவமியும் தெரியல, குறிச்சாச்சு. கல்யாணம் பொண்ணு வீட்டுக்காரனுக்கு இந்த செய்தி போயிட்டு அரண்டுட்டான். கையில் என்ன வச்சிருக்கான்?
பைபிள் பரிசுத்த வேதாகமம் கையில் இருக்கு. அஷ்டமி நவமி வேண்டாம் மாத்திரும் அப்படின்னு சொல்லி நேரம் பிரதர் அவங்க ஆபீசர்லாம் இருக்கிறாங்களாம், அவங்களுக்கு லீவு இல்லையா? என்ன யார் இருக்கா? யார் இருக்காங்களா? ஏரியா எங்க போனாலும் விட மாட்டேன். அல்லேலூயா. ஆபீசர்லாம் இருக்கிறாங்களா? என்ன அதனால பிரதர் அந்த தேதியை மாத்தி கொஞ்சம் பண்ணீங்கன்னா என்ன? ஆமா என்ன புரியுதுங்களா? அதனால அவங்க லீவு இல்லையா, அந்த தேதியை கொஞ்சம் மாத்திருங்களேன். இப்போ யோர்தான் முன்னாடி வருமா பின்னாடி போகுமா? பிரவாகித்து ஓடுமா? இதுதான் உங்க வாழ்க்கையில தடை நீங்காத காரணம். ஆசாரியனை எங்க விடுங்க? உங்க வாயால பேசுங்க. ஆசாரியனை நீ பேசுங்க. ஆம்பளைங்க பேசாதீங்க, இங்கே பேசக்கூடாது. ஆசாரியனை அதாவது முன்னாடியும் விடுறதில்ல பின்னாடியும் விடுறதில்ல. இப்ப அடுத்த 3வது கட்டம் பிரதர், நீங்க பண்ணி கொடுக்குற நீங்க பிரதர் ஓரமா நின்னா போதும். என்ன போதும்? நின்னா போதும். அரசியல் தலைவர்லாம் வருவாங்க. மச்சான் டிப்டி கலெக்டர், அவர் தான் எல்லாம் செய்யறாரு. நீங்க ஓரமா நீங்க கால் வச்சாலே போதும் பிரதர். காஷ்மீர் ஐஸ் கட்டி மறுபடியும் தலைக்கு வந்துட்டு முடிஞ்சு போச்சு. சத்தான் சிவராஜனத்தோட முடிஞ்சு போச்சு. யோர்தான் பின்னால வருமா முன்னால வருமா? பேசுங்கள வாயை திறந்து. இப்ப யோர்தான் பின்னாடி போகணுமா வேண்டாமா? அப்ப பின்னாடி போகணும். அப்ப முன்னாடி யார் போகணும்? ஆசாரியம் போறது போகணும். சும்மா போகணுமா? அவன் கட்டளையிட்டு போகணுமா? மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டதெல்லாம் சொல்லும்படிக்கு தேவன் யோசுவா இடத்துல பேசினார். போய் பேசு. அப்படிதான் இருக்கு பைபிள். அப்படிதான் வசனம் இருக்கு. மோசைக்கு கட்டளையிட்டார். மோசே யோசுவாவுக்கு சொன்னார். இப்ப யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, இப்படியெல்லாம் நீ போய் செய்யி அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தடை அஸ்திவாரம் போட்டு இருக்க என்ன காரணம் என்றால், ஊழியக்காரனை முன்னால விடாமல் பின்னால தள்ளி இருக்கிறீர்கள். ஆகவே தடை முன்னால நிற்கிறது. இன்றைக்கு முன்னாடி அனுப்புவதற்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தடை பின்னால போயிடும். ஆமென். தடை பின்னால ஒதுங்கிடும், வழி கிடைச்சிடும். இப்ப வழி கிடைக்கணும்னு ஆசைப்படுற நீங்க ஒரு பொருத்தனையோட முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். நாங்க இதுவரையும் ஆசை ஊழியக்காரனை இப்படி நாங்க கருவேப்பிள்ளை மாதிரி பயன்படுத்திட்டோம், இனிமே நாங்க ஒழுங்கா பயன்படுத்துறோம். எங்க வாழ்க்கையில முன்னாடி அவர் போட்டோம். நம்ம வேத வசனத்தோட எங்களுக்கு ஆலோசனை சொல்லட்டும். எங்க வாழ்க்கையில தடை இருக்க என்னக்கா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க ஜனங்களுக்கு முன்னால எங்க ஆசிரியன் வரணும்னு இருக்கு. நாங்க இழுச்ச இழுப்புக்கு அவரை இழுத்து பயன்படுத்திட்டோம். அதனாலதான் இப்ப அவருக்கும் வேதனை எங்களுக்கும் வேதனை. இனி எங்களுக்கும் வேதனை வரக்கூடாது, அவருக்கும் வேதனை வரக்கூடாது. ஆண்டவரே, ஆசாரி எங்களுக்கு முன்னால போகணும், நாங்க மனதார ஒப்பு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்களோ புத்தி உள்ள நீங்க ஒப்பு கொடுங்க. புத்தி உள்ள நீங்க ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தம்பி சாப்பாடு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க. நீங்க தான் ஜெபம் பண்ணணும். நீங்க தான். என்ன வேடிக்கை பார்க்காதீங்க. ஊழியக்காரன் உங்களுக்கு முன்னால போகணுமா பின்னால போகணுமா நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும். தடை நீங்கணும்னா அவன் முன்னாடி போகணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கணும், ஒரு வழி திறக்கணும்னா அவன் முன்னாடி போனதான் நடக்கும். அவனை பின்னுக்கு தள்ளாதீங்க. ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவன் தம்முடைய ஆவி அவன் மேல வச்சிருக்கிறாரு. நீங்களா ஒரு நாளை குறிச்சு அவனை இழுத்து தொந்தரவு பண்ணாதீங்க. தேவனை தொந்தரவு பண்ணதற்கு சமம் அது. தேவன் இறங்க மாட்டார், அவன் வருவான். தேவன் வரமாட்டார். அவன் ஆசீர்வதிப்பான். வேற சபைக்கு ஓடி விடுவாங்க பயந்துகிட்டு. கர்த்தர் வரமாட்டார். ஐயா, எவ்வளவு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. ஊழியக்காரன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஊழியக்காரன் நேரத்தை விரயம் பண்ணாதீங்க. அவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுங்க. வாயை திறந்து அப்பா, எங்க வாழ்க்கையில வேதத்தின்படி அவர் சொல்றத நாங்க கேட்க ஒப்பு கொடுக்குறோம்ப்பா அப்படி சொல்லி தப்பித்துக் கொள்ளுங்க. யாரு கம்பல் பண்ணி இழுத்தீங்களோ, கம்பல் பண்ணி கூப்பிட்டீங்களோ, மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட.
மன்னிப்பு கேட்டுருங்க. நாங்க இனி அப்படி கூப்பிட மாட்டோம். அவர் நாங்க வேணும்னு வந்திருக்கலாம். நீர் வரவில்லை ஆண்டவரே. அவர் என்ன செய்ய, அவர் வந்தால் போதும் என்று நாங்கள் நினைத்து அவரை கூப்பிட்டோம், வற்புறுத்தணும். அப்பா ஆண்டவர், இனி நாங்கள் அப்படி வற்புறுத்த மாட்டோம். நீர் வர வேண்டும், நீர் வர வேண்டும். ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டியோடு வரும் பொழுது நீர் வர வேண்டும். வெறும் ஆசாரியன் அல்ல, வெறும் உடன்படிக்கை பெட்டி அல்ல, நீர் வர வேண்டும். நீரே வர வேண்டும் அப்பா. ஆமென். உட்காரு. ஐந்தாவதாக சங்கீதம் 69:16 வரை. ஐந்தாவதாக சங்கீதம் 69. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும். கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது. உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது. உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும். உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும். உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதேயும். உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதேயும். நான் வியாகுலப்படுகிறேன். வியாகுலப்படுகிறேன். எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். தீவிரமாய் செவி கொடுத்தருளும். சங்கீதக்காரன் தாவீது இந்த காரியத்தை பேசி வருகிறார். என்ன அவர் பேசி வருகிறார்? கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமாயிருக்கிறது. என் விண்ணப்பத்தை கேளும். உம்முடைய தயை எனக்கு நலமாயிருக்கிறது. உம்முடைய தயவு எனக்கு போதும். உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும். என்னை மீட்டுக் கொள்ளும், என்னை ரட்சித்துக் கொள்ளும். 17வது வசனம், உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதேயும். காரணம், நான் வியாகுலப்படுகிறேன். எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். தாவீது சங்கீதக்காரன் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். தன்னுடைய வியாகுலத்தை சொல்றாரு. நான் ரொம்ப வியாகுலப்படுறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். எனக்கு தீவிரமாய் பதில் செய்யும். என் சத்தத்தை கேட்டு சீக்கிரம் எனக்கு பதில் செய்யும். ஏன்? 18வது வசனம், நீர் என் ஆத்மாவிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். என் ஆத்மா கட்டப்பட்டு இருக்கிறது, என் ஆத்மா பிடிபட்டு இருக்கிறது, என் ஆத்மா ஏதோ ஒரு வஞ்சகன் கையில சிக்கி பரிதவிக்கிறது. என் ஆத்மா சாத்தானின் பிடியில் இருக்கிறது. என் ஆத்மாவுக்கு விடுதலை இல்லை, என் இருதயத்திற்கு விடுதலை இல்லை. என் ஆத்மாவிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் இருதயத்துல சந்தோஷம் இல்லை, அது கட்டப்பட்டு கிடக்கு. என் இருதயத்துக்குள்ள வாரும். என் இருதயத்துக்குள்ள சஞ்சலம் கிடக்கு, வேதனை கிடக்கு. சொல்லி வர்றாரு பாருங்க ஒண்ணு ஒண்ணா. என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டு விடும். எதிராளி சந்தோஷப்படுறான், எதிராளி கைகொட்டி சிரிக்கிறான். அப்பா, அந்த எதிராளியின் நிமித்தம் என்னை மீட்டு விடும். அல்லேலூயா. யார் நிமித்தம் என்னை மீட்டு விடும்? என் எதிராளி நிமித்தம் என்னை மீட்டு விடும். அப்படியே கையை ஒரு நெஞ்சில் வச்சு அப்படி சொல்லுங்களேன். என் எதிராளி நிமித்தம் என்னை மீட்டு விடும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் எதிராளி நிமித்தம் என்னை மீட்டு விடும். என் விண்ணப்பத்தை கேட்டறலாம். சொல்லுங்க, என் விண்ணப்பத்தை கேட்டறலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு கையை நெஞ்சில் வச்சுங்க. ஏசப்பா, என் விண்ணப்பத்தை கேட்டறலோ. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டறலோ. உம்முடைய தயை எனக்கு நலமாய் இருக்கிறது. உம்முடைய தயவு எனக்கு நலமாய் இருக்கிறது. உம்முடைய தயவு எனக்கு நலமாய் இருக்கிறது. கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டறலும். உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தரலும். உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதையோ. நான் வியாகுலப்படுகிறேன், தீவிரமாய் செவி கொடுத்தருளும். ஆண்டவரே, என் எதிராளிகளின் நிமித்தம் என்னை மீட்டு விடும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் எதிராளிகளின் நிமித்தம் என்னை மீட்டு விடும். சொல்லுங்க. ஒரு கையை உயர்த்தி ஒரு கையை இருதயத்தில் வைத்து, என் எதிராளிகளின் நிமித்தம் என்னை மீட்டு விடும். என் எதிராளிகளின் நிமித்தம் என்னை மீட்டு விடும். நல்ல கையை உயர்த்தி வாய் திறந்து சொல்லுங்க. என் எதிராளிகளின் நிமித்தம், ஒரு பக்கம் பிசாசு, இன்னொரு பக்கம் மனிதர்கள். ஆண்டவரை, என் எதிராளிகளின் நிமித்தம் என்னை மீட்டு விடும். என் எதிராளிகளின் நிமித்தம் என்னை மீட்டு விடுங்கப்பா. ஆமென். இதனுடைய விண்ணப்பம் தொடர்ந்து 19 என்ன சொல்றாரு? அடுத்த விண்ணப்பம் எல்லாமே விண்ணப்பம் தான். 19 என்ன சொல்றாரு? தேவரீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். நான் எவ்வளவு நிந்தைக்கு உள்ளாயிருக்கிறேன், எனக்கு எவ்வளவு வெட்கம் இருக்கிறது, எனக்கு எவ்வளவு அவமானம் இருக்கிறது, எல்லாம் உமக்கு தெரியும் ஐயா. ஆமென். என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா.
எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அடுத்த வரி பாருங்க, என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறாரு. கர்த்தருக்கு சத்துருக்கள் எல்லாரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பார்வையில் தான் இருக்கிறாங்க. எனக்கு இடுக்கன் செய்யறவங்க, எனக்கு அவமானத்தை உண்டாக்குகிறவங்க, எனக்கு வேதனை உண்டாக்குகிறவங்க, என் வாழ்க்கையில பலவிதமான சறுக்களை உண்டாக்குகிறவர்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டா என்று காத்திருந்தேன், எனக்காக உதவி செய்து பரிதபிக்கிறவன் அனுதாபம் தெரிவிக்கிறவன் உண்டா என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. ஒருவரையும் காணோம். தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், தேற்றுகிறவனுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். ஒருவனையும் காணேன். யாருமே இல்லை, ஒருத்தரும் இல்லை. தனித்து நிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஆறுதலுக்காக தேடுறான், ஒரு நபர் இல்லை. தேற்றுவதற்காக ஒரு நபர் வருவான பார்க்குறான், ஒருத்தரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவரையும் காணேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. 17வது வசனத்துல எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். ஆமென். நம்மளுடைய விண்ணப்பம் ஆண்டவரை இழுக்கணும் நம்ம பக்கம். அவர் வெறுத்து போயிடக்கூடாது. எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. ஒருத்தருமே இல்லை என் பக்கத்துல, தனியே நிக்கிறேன் அப்படிங்கிறான். யாரும் என் பக்கத்துல இல்லை. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, பிளந்தது, நொறுக்கிட்டு அப்படிங்கிறோம்ல. இருதயமே நொறுங்கி போச்சுங்க, வாழ்க்கையே போச்சுங்க சொல்றோம்ல. அதே நிலை தான் சொல்றான். என் அவமானம், என் நிந்தை, என்னுடைய வெட்கம் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா? எனக்காக பரிதவிக்கிற உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவரும் இல்லை. என்னை தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவரையும் காணேன். அப்ப என்ன அர்த்தம்? உம்மை விட்டா எனக்கு வேற கதி இல்லப்பா. அல்லேலூயா. உம்மை தவிர எனக்கு வேற கதி இல்லை. அப்படியே சொல்லுங்களேன், உம்மை தவிர எனக்கு வேற கதி இல்லை. என் விண்ணப்பத்தை கேட்டுறலும், தீ விரித்து வாரும், என்னிடத்துல தீ விரித்து வாங்கப்பா. லேட் பண்ண வேண்டாம் ஆண்டவரே, கால தாமத வேண்டாம் ஆண்டவரே. என்னை தேற்றுவதற்கு ஆள் இல்லை ஆண்டவரே, என்னை பார்ப்பதற்கு ஆள் இல்லை, எனக்காக பரிதபிக்க ஆள் இல்லை. கண்களை மூடி வாயை திறந்து கரங்களை உயர்த்தி என் பக்கத்தில் ஒருவரும் இல்லை. யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு பார்க்குறேன், ஒருத்தர் இல்லைப்பா. என்னை தேற்றுவதற்கு யாராவது வருவாங்கன்னு பார்க்குறேன். என்னை ஆண்டவரை ஆதரித்து பேச, எனக்கு ஆறுதல் சொல்ல யாராவது வருவாங்கன்னு பார்க்கிறேன். ஒருத்தர் இல்லை ஏசப்பா, ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் இல்லை ஆண்டவரை. தேற்றுகிற நபர் இல்லை, எனக்காக பரிதபிக்கிறவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, உதவி செய்ய, உதவி செய்ய, உதவி செய்ய, உதவி செய்ய. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. என் பக்கத்துல யாரும் இல்லை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. என் இருதயம் பிளந்து இருக்கிறது, என் இருதயம் நொறுங்கி இருக்கு. என் இருதயம் ஆண்டவரே சுக்குநூறாய் நொறுங்கி இருக்கிறது. என் இருதயத்துல சஞ்சலம், 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 சஞ்சலம். என் இருதயத்துல கவலை, வெட்கம், அவமானம், நிந்தை. என் இருதயத்துல வேதனை. எனக்காக பரிதவிக்கிறவங்க யாரும் இல்லை, என்னை தேற்றுகிறவங்க யாரும் இல்லப்பா. இயேசுவே, எல்லாம் என்னை விட்டு விலகி இருக்கிறாங்க. தீவிரித்து வாரோ, என் விண்ணப்பங்களுக்கு என் விண்ணப்பத்தை தீவிரித்து கேட்டறலோ, என் விண்ணப்பத்திற்கு தீவிரமாய் பதில் செய்யும். வாயை திறந்து கேளுங்கப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, உதவி செய்யுங்க ஐயா. வாயை திறங்க எல்லாரும். ஒரே ஒரு நிமிடம் கேளுங்க, பிரசங்கம் முடிய போகிறது. ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. நிந்தை, நெருக்கம், அவமானம், வெட்கம் ஐயா என் இருதயத்தை பழக்கிறது, நொறுக்கி இருக்கிறது. ஆண்டவரே நிம்மதியா வாழ முடியல ஐயா, நிம்மதியா வாழ முடியல. கடன் நெருக்குது, நோய் நெருக்குது, மனிதர்கள் நெருக்குகிறார்கள். ஆண்டவரே பிசாசு நெருக்குகிறது. ஆண்டவரே தகப்பனே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. வாயை திறந்து கேளுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், நான்
மிகவும் வேதனைப்படுகிறேன், நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், நான் ரொம்ப வேதனைப்படுறேன்ப்பா. இருதயத்தில் வேதனை நிறைந்திருக்கு, நிறைந்திருக்கு, நிறைந்திருக்கு. எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. என்னை தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவரையும் காணும்பா. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, என்னை ஆற்றி தேற்றுவதற்கு யாரும் இல்லை, எனக்காக பரிதபிப்பதற்கு யாரும் இல்லை. உம்மை தவிர, சிலுவை மரத்தில் ரத்தம் சிந்தின உம்மை தவிர எனக்கு பரிதபிக்க யாரும் இல்லை. உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை, உதவி செய்ய ஒருத்தர் இல்லப்பா, உதவி செய்ய ஒருத்தரும் இல்லப்பா, உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை. எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவரும் இல்லை. என்னை தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவரும் இல்லை. வாயை திறந்து சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் இறங்கி ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவரே, எங்களை தேற்றுகிறவர் உம்மை தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்லை. நீரே எங்களுக்காக பரிதபிக்கிறவர், நீரே எங்களை தேற்றுகிறவர். ஆமென். தீவிரித்து என்னை கேட்டருளும் அப்பா, எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். சொல்லுங்க எல்லாரும், தீவிரமாய் செவி கொடுத்தருளும், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். என் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, ஒவ்வொரு நாளும் என் இருதயம் நொறுங்கி கொண்டிருக்கிறது அப்பா, ஒவ்வொரு நாளும் இருதயம் நொறுங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு உதவி செய்யுங்க, என்னை தேற்றுங்க ஐயா, என்னை தேற்றுங்க. ஆமென், ஆமென். ஏசாயா 60:18 22 வசனங்கள் வரை. இனி கொடுமை உன் தேசத்திலும், இனி கொடுமை உன் தேசத்திலும், அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது, அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும். கவனிங்க, 6வது பாயிண்ட். இனி கொடுமை உன் தேசத்திலும், அழிவும் நாசமும் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. கொடுமையான காரியங்கள், இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் உங்கள் எல்கைக்குள், கொடுமை உன் தேசத்திலும், அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. நம்ம நிறைய இழந்துட்டோம், நிறைய இழந்திருக்கிறோம். பெற்ற நன்மைகள் எல்லாம் இழந்திருக்கிறோம், பெற்ற சரீர சுகத்தை இழந்துட்டோம், தேவனிடத்தில் பெற்ற சமாதானத்தை இழந்துட்டோம், இடம் பொருள்களை இழந்திருக்கிறோம், பணத்தை இழந்திருக்கிறோம், செல்வாக்கை இழந்திருக்கிறோம், சமாதானத்தை இழந்திருக்கிறோம், நிறைய இழந்துட்டோம். ஒரு நாள் தேவனதை நமக்கு தந்தார். அனாதையாய் நிற்கும் பொழுது, ஆதரவற்று நிற்கும் பொழுது, ஏதாவது ஒரு நன்மை தாங்கப்பா நாம் கேட்ட பொழுது அவர் பல நன்மைகளை நமக்கு தந்தார், பல ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தார், பல செல்வாக்குகளை தேவன் நமக்கு தந்தார். ஆனால் இன்றைக்கு நாம் அதை இழந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு புறப்பட்டு வருகிறது. இனி இனி இந்த 6ஆம் தேதிக்கு பிறகு, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு, கொடுமை உன் தேசத்திலும், அழிவும் நாசமும் நீங்கள் இருக்கிற எல்கைகளில் அது கேட்கப்படவே மாட்டாது. இனி அழிவும் நாசமும் வராது, அழிவும் நாசமும் வராது, எல்கைகளிலே கேட்கப்பட மாட்டாது. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு குடியிருப்பு மனைகளிலும் இந்த வார்த்தை கிரியை செய்வதாக. கேட்கப்படவே மாட்டாது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இழந்தது உண்மைதான், அழிவு வந்தது உண்மைதான், கொடுமை வந்தது உண்மைதான். ஆனா அந்த இடத்துல ஒரு புதிய சமாதானம் வரப்போகிறது, ஒரு புதிய சந்தோஷம் உருவெடுத்து வரப்போகிறது, ஒரு புதிய ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓட போகிறது. அடைப்பட்ட ஊற்றுகண் திறக்கப்பட போகிறது. இயேசுவின் நாமத்தில் அது திறக்கப்பட போகிறது. விசுவாசிங்க இந்த வார்த்தையை, விசுவாசிங்க இந்த வார்த்தையை. புதிய வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். ஆசீர்வாதத்தின் ஊற்றுகண் திறக்க போகிறது. வானத்திலிருந்தும் திறக்க போகிறார், பூமியிலிருந்து அவர் திறக்க போகிறார். நம்புற உங்களுக்கு நிச்சயமா அது நடக்கும். எத்தனை பேர் இதை நம்புறீங்களோ இந்த வசனத்தை? உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு திறப்பார். நான் ஊழியக்காரன் சொல்றேன், பரிசுத்த ஆவியை பெற்ற நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சுமந்திருக்கிற நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிற நான் சொல்றேன், இன்னைக்கு வானம் திறக்கப்படும், வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும், பூமியில ஒரு வாசல் திறக்கப்படும், இயேசுவின் நாமம் அதில் மகிமைப்படும். காண கிடைக்காத அவர் வெண்மையும் சிவப்பும்
ஆன தேவன் காண கிடைக்காத தங்கம், அவர் உண்மையில் சிவப்பும். ஆன தேவன் தள்ள தங்கம் மயமான தேவன், தள்ள தங்கம் மயமான தேவன். இந்த தாரையெல்லாம் இயேசுவின் நாமம் என்னிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே என்னிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே என்னிலும் மதுரமே, அதற்கு இல்லை உலகிலே. செய்யும் குருடரை பார்க்க செய்யும், ஊனரை நிமிரச் செய்யும், குருடரை பார்க்க செய்யும், கேளாத செவிடரை கேட்க செய்யும், கேளாத செவிடரை கேட்க செய்யும். மாறாத நல்லாமம் இயேசுவின் நாமம் தேனிலும் சந்தோஷமா கரங்களை தட்டி ஒரு அல்லே சொல்லுங்க. கர்த்தர் நன்மை செய்ய போகிறார், கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். இந்த வசனம் நிறைவேற போகிறது. நான் ஊழியக்காரன் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் நிறைவேற போகுது. ஒவ்வொரு சிரசில் இது இறங்கி வரப்போகுது. ஒவ்வொரு கூடாரத்தில் இந்த நன்மை இறங்கி வரப்போகிறது. அழிவு கொடுமை இனி வராது. இந்த நாளோடு தேவனுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை திறந்து விட போகிறார். அல்லேலூயா. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் ஜெபாவி இழந்திருக்கிறீங்களோ, ஆண்டவரை துதிக்கிற அந்த துதியின் சத்தம் எந்தெந்த வீட்டில் குறைவா இருக்கோ, மறுபடியும் அந்த வீட்டில் அது நிறைய பெருக போகுது. மறுபடியும் பெருக போகுது. துதி ஸ்தோத்திரம் உண்டாக போகுது. ஏற்கனவே இழந்த ஜெபத்தை விட அதிகமான ஜெப நேரத்தை நீங்க அதிகம் ஆண்டவர் கொடுக்க போறீங்க. ஏற்கனவே செய்த நேரத்தை விட அதிகமாக நீங்க ஜெபிக்க போறீங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனத்தை வாரி பாருங்க. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்று சொல்லுவேன். நிறைய ஆண்டவர் துதிக்க போறீங்க. கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் நமக்கு, துதி ஸ்தோத்திரங்கள்லாம் அவருக்கு. ஆமென். ஆசீர்வாதம் நமக்கு, துதி ஸ்தோத்திரம் எல்லாம் அவருக்கு. நம்ம வீட்டில் நடக்க போகுது. அடுத்த வசனம் 19. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். மகிமையுமாய் இருப்பார். நம்முடைய உழைப்பு, நம்முடைய பிரயாசம், நம்முடைய முயற்சி எல்லாம் மண்ணாச்சு. ஆனால் இதற்கு பிறகு தேவன் நம்முடைய வாழ்க்கையில இறங்கி அவர் மகிமையை கொண்டு வர போகிறார். அவரே சூரியனாக இறங்கி வரப்போகிறார். அவரே சந்திரனாக இறங்கி வரப்போகிறார். இரவும் பகலும் அவர் நமக்கு வெளிச்சம் தரப்போகிறார். அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வரப்போகிறது. அவரே மகிமையை தரப்போகிறார். கடைசி வசனம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. முடிந்து போகும். துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். துக்க நாட்கள் முடிந்து போகும். கடைசி 21வது வசனம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இதுவரை வேற யாரோ ஒருத்த கரம் வந்து உங்களை குட்டிச்சோராக்கிட்டு, அந்த கரம் எதோ உருவாக்கிட்டு, எதோ கிரியை செஞ்சுட்டு, இன்றையிலிருந்து கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் கிரியை உண்டாக்க போகிறது. கர்த்தருடைய கிரியைகளாக மாறப் போகிறீர்கள்.
நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய கிரியையாய் மாறப்போகிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தருடைய கிரியையாய் மாறப்போகிறது. அந்நிய கரங்கள் முறிக்கப்பட போகிறது. அந்நிய கரங்களை தேவன் உடைக்க போகிறார். அந்நிய கரங்களை நிர்மூலமாக்க போகிறார். கர்த்தருடைய கரம் உங்களை கிரியை செய்ய போகிறது. 22 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த சொன்ன இத்தனை ஆசீர்வாதங்களும் கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்துருங்க. எல்லாரும் எழுந்துருங்க. ஒப்பு கொடுப்போம். நன்மை பெறுவதற்காக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நன்மையை சுதந்திரிப்பதற்காக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் பெரியவர். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் சாதாரண காரியத்தை அல்ல, பெரிய காரியங்களை நமக்கு அவர் செய்கிறவர். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். காரியங்கள் தீவிரமாய் நமக்கு நடக்க போகிறது. தீவிரமான ஒரு விடுதலை நமக்கு காத்து கொண்டிருக்கு. நம்முடைய ஜெபத்திற்கு இந்த நாள் ஆண்டவர் தீவிரமாய் பதில் செய்ய போகிறார். தீவிரமான ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. தீவிரமாய் கிடைக்க போகிறது. நாம செய்ய வேண்டிய காரியம் அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்படைக்கணும். அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை அறிக்கை செய்யணும். நம்முடைய வேதனைகளை, நிந்தையை, அவமானத்தை, நம்முடைய இருதயத்தின் பாரத்தை, பரிதவிக்கப்பட்ட நிலையை, ஆறுதல் இல்லாத நிலையை, அரவணைப்பு இல்லாத நிலையை, தனித்து விடப்பட்டிருக்கிற நிலையை நாம் தேவனிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் அவர்கிட்ட எல்லாரும் பேசுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இடுக்கண் செயலுடைய உக்கிரம் எங்கே என்று கர்த்தர் கேட்க போகிறார். துதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அது மாற போகிறது. அதெல்லாம் விலகி ஓட போகிறது. எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் கேளுங்க. அப்பா ஆண்டவரே, விடுதலைக்காக வந்திருக்கிறேன், சுகத்திற்காக வந்திருக்கிறேன், ஒரு பாதுகாவலை தேடி வந்திருக்கிறேன், ஒரு நன்மையை தேடி வந்திருக்கிறேன். இந்த 7வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில நீர் என்னை கொண்டு வந்திருக்கிறீர். நானாக வரவில்லை, என்னை அழைத்து வந்திருக்கிறீர். காரணம், என் அங்கலாய்ப்பை பார்த்திருக்கிறீர், என் நிந்தையை பார்த்திருக்கிறீர், என் இருதயத்தின் வேதனைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, என் குடும்பத்தின் கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர், என் சஞ்சலத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர். யாரிடத்தில் எதையும் சொல்ல முடியாமல் தனிமையுடைய பாதத்தில் அழுது அழுது ஒவ்வொரு நாளும் அடிக்கிற கண்ணீரை பார்த்து கொண்டிருந்து என்னை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வசனங்கள் எனக்காக பேசியிருக்கிறீர், எனக்காக பேசியிருக்கிறீர். என் குடும்ப ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தகப்பனே, என் மகாராஜாவே, ஐயா என்னை கடாட்சி தருளும், என்னை கடாட்சி தருளும், என்னை ரட்சித்து தருளும், என்னை மீட்டு கொள்ளும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். தேவனே, என் சத்தத்திற்கு தீவிரமாய் பதில் செய்யும், என் சத்தத்திற்கு தீவிரமாய் பதில் செய்யும். சத்துரு தீவிரித்து ஆடுகிறார், சத்துரு தீவிரித்து ஆண்டவரே அப்பா நாசமாய் கொண்டிருக்கிறார். எனக்கு தீவிரித்து வாரும், என் வாழ்க்கையில தீவிரித்து வாரும், தீவிரித்து வாரும். அப்பா எனக்கு ஒரு உதவி செய்யும். வாயை திறந்து கேளுங்க. யாரையா தேடி போவேன்? நான் யாரிடத்துல போவேன்? நான் யாரை தேடுவேன்? பரிதவிக்க எனக்காக பரிதவிக்கிற உண்டோ என்று காத்திருந்தேன். ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. எனக்காக பரிதவிக்க யாரும் இல்லை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. ஐயா, நிந்தையன் இருதயம் பிளந்தது, நிந்தையன் இருதயம் பிளந்தது, நிந்தையன் இருதயம் பிளந்தது, நிந்தையன் இருதயம் பிளந்தது. வெட்கத்தால் மூடப்பட்டிருக்கிறேன், அவமானத்தை சுமந்திருக்கிறேன். என் தகப்பனே, எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் வாயை திறந்து சோதரம் பண்ணுங்க, எல்லாரும் சோதரம் பண்ணுங்க. ஆண்டவரை துதிங்க, எல்லாரும் சொல்லுங்க, வேதனையை சொல்லுங்க, போராட்டங்களை சொல்லுங்க, மன பாரத்தை சொல்லுங்க, கஷ்டத்தை சொல்லுங்க. அல்லேலூயா,
யோபு வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார். யோபு வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார். இப்பொழுது யார் யார் வேண்டுதல் பண்ணுகிறீர்களோ உங்கள் முகத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்காக என்றால் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்காக, தீவிரமாய் விடுதலையாக்குவதற்காக, தீவிரமாய் பதில் செய்வதற்காக. வேடிக்கை பார்க்காதீங்க தம்பி தங்கச்சி, வேடிக்கை பார்க்காதீங்க தாயே தகப்பனை, வேடிக்கை பார்க்காதீங்க. தாயை திறந்து எல்லாரும் படிக்கிற பிள்ளைல இருந்து எல்லாரும் சோத்திரம் சொல்லுங்க, எல்லாரும் சோத்திரம் சொல்லுங்க. வாயை திறந்து எல்லாரும் சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. தீவிரமாய் விடுதலை ஆவீர்கள், தீவிரமாய் விடுதலை ஆவீர்கள். துதிங்க 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 துதிங்க, சோத்திரம் சொல்லுங்க. அப்பான்னு கதறுங்க, அப்பா ராஜாவே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என் பரம தகப்பனே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே, எனக்கு காயம் கட்டுகிறவரே, என்னை ஆற்றி தேற்றுகிறவரே, என்னை அரவணைக்கிறவரே. அல்லேலூயா அல்லேலூயா. என் மேல் விழுந்திருக்கிற கட்டுகளை அறிவீர் ஐயா, என் மேல் விழுந்திருக்கிற கட்டுகளை அறிவீர். நெருப்புப்பட்ட நூல் போல இந்த வேளையில எரிந்து சாம்பலாகணும். நெருப்புப்பட்ட நூல் போல என் மேல் விழுந்த கட்டுகள் எரிந்து சாம்பலாகணும். பாவ கட்டுகள், சாப கட்டுகள், மரண கட்டுகள், பிலிஸ்தீனின் கட்டுகள், நோயின் கட்டுகள், வறுமையின் கட்டுகள் இந்த நேரத்தில் நெருப்புப்பட்ட நூல் போல, நெருப்புப்பட்ட நூல் போல எரிந்து சாம்பலாகணும், எரிந்து சாம்பலாகணும், எரிந்து சாம்பலாகணும். சொல்லுங்க 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 சொல்லுங்க, எரிந்து சாம்பலாகணும், எரிந்து சாம்பலாகணும். யார் யாரை பிசாசு கட்டி இருக்கிறானோ அவங்க மேல ஒரு நெருப்பு இறங்க போகிறது, கர்த்தருடைய அக்கினி இறங்க போகிறது. சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க. பாவ கட்டுகள், சாப கட்டுகள், மரண கட்டுகள், பிலிஸ்தீனின் கட்டுகள், நோயின் கட்டுகள், வறுமையின் கட்டுகள் இதோ இப்பொழுது எரிந்து சாம்பலாகிறது. இப்பொழுது இப்பொழுது அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் 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 உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ அக்கினி இந்த இடத்தில் ஆண்டவரே பற்றி எரிவதாக ஆண்டவரே, இதோ பூமியில் அக்கினியை போட வந்து இப்போது பற்றி எரிய வேண்டும் என விரும்புகிற சொல்லவரே, உம்முடைய ஜனத்தில் மீது இப்போது சுகம் அளிக்கிற அக்கினி ஆண்டவரே, இதோட ஜனத்தில் இப்ப இறங்குவதாக ஆண்டவரே, தீவிரத்தை இறங்குவீராக, தீவிரத்தை இறங்குவீராக ஆண்டவரே. என் தேவ தீவிரத்தை வாருமாறு, தீவிரத்தை வாரும் ஆண்டவரே. என் தேவ தடைகளை உடைக்கிறது, இதோ தீவிரத்தை எல்லா தடைகளையும் உடைக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் முன்பாக தேவன் கடந்து வந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறது தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த இதோ தீவிரமான ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை வல்லமையாக பலமாக இறங்கி கொண்டிருக்கிறது. விடுவிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை தீவிரமாக விடுவிக்கிற வல்லமை இதோ ஒவ்வொரு சரீரத்தின் மீது இதோ வல்லமையாக இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமை, 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 இயேசுவின் வல்லமை. வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவரே. நீ தீவிரமாய் வந்து பதில் செய்கிற தேவன் ஆண்டவரே, நீ தீவிரமாய் வந்து ஆண்டவரே, யாரை பதில் செய்கிற தேவரே, பிள்ளை தேவ தீவிரமே வாரும் ஆண்டவரே. யார நோயில பேயில பிசாசு செய்வன பிடியில் ஆண்டவரே, கவலையோட கண்ணீரோட யார் இருக்கு இப்ப தீவிரமாக இறங்கி வந்து விடுதலை தார மாட்டரே, தீவிரமாக இறங்கி வந்து விடுதலை தார மாட்டரே, தீவிரமாக இறங்கி விடுதலை தார மாட்டவரே, நீ விடுதலை தார மாட்டவரே. வல்ல முன்பாக ஆண்டவரே, பேய் நிற்க முடியாத ஆண்டவரே, நோய் நிற்க முடியாத ஆண்டவரே, செய்ய நிற்க முடியாத ஆண்டவரே, பிள்ளை சொல்லி நிற்க முடியாத ஆண்டவரே, ஏவல்கள் நிற்க முடியாத ஆண்டவரே, லேகி நிற்க முடியாத ஆண்டவரே. எல்லா சத்தால் இப்ப வெளியே வருவதாக ஆண்டவரே, எல்லா சத்தால் வெளியே வருவதாக ஆண்டவரே, எல்லா ஆண்ட இயேசுவின் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே, அழிக்கப்படட்டும் ஆண்டவரே, அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஒற்றிடுமே உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, ஒற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஒற்றிடுமே
உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அக்கினி அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஒற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே சொல்லுமா. ஊற்றிடுமே உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு பெந்தெகோஸ்து நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்து நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலரின் நாட்கள் செய்தது போல இன்று செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்கள் செய்தது போல இன்று செய்ய வேண்டுமே. உச்சிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே. உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாள்கள் கொண்டு செல்ல சிந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடவே ஆமாப்பா. நீச்சலாள்கள் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. வல்லக்கினியை இந்த வல்லமையோடு வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை ஊற்றிடும் ஆண்டவரே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தில் வந்திடுவே. அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினியை ஊற்றிடுவே. அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. வல்லக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட அம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவரே இந்த கேட்ட வார்த்தைப்படியாக ஆண்டவரே இயேசுவே விடுதலை வெய்யாக பெறப்போகிற விடுதலை ஆண்டவரே. இதோ மாம்சமான யாவர் மீது ஆண்டவரே என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி ஆண்டவரே. இதோ விடுதலை ஆவி ஆண்டவரே இப்போது வெய்யாட விடுதலை உண்டாகட்டும். ஆமே. அந்த வெய்யாட சுகிப்பது உண்டாகட்டும். ஆமே. நீச்சலாக கொண்டு செய்யவே நதியாய் பாய்ந்திடவே. நீச்சலாக கொண்டு சென்று பாய்ந்து செய்யவே நதியாய் பாய்ந்திடுவே. ஒற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஒற்றிடவே உள்ள
ஆண்டவரே. வல்லமையோடு இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமையோடு இறங்கட்டும். வல்லமையோடு இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமையோடு இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமை அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. மறைந்திருக்கிற ஆவியில வெளியே வருவதாக 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 வெளியே வருவதாக வெளியே வருவதாக வெளியே வருவதாக எல்லா சுத்த வெளியே வருவதாக ஆண்டவரே. இயேசுவே தாவீதுக்கு மாற இறங்க ஆண்டவரே. நீ நீதிக்கு மாற ஆண்டவரே. நீ சுகத்தை தார மாற ஆண்டவரே. நீ நீதிக்கு மாற ஆண்டவரே. நீ மாறுவப்பா மாறுவப்பா இயேசுவாலே மாற ஆண்டவரே. யாரே வாட்டாண்ட வந்த சுகம் ஆண்டவரே. ஆமாண்டவரே சர்வ வெட்டப்படுவதா. அக்கினி பற்றி எரிவதா. ஒவ்வொரு நபருக்கு அக்கினி பற்றி எரிவதா. அவர்கள் பேய்களை எரியட்டும். இயேசுவின் நாமத்தால் எரியட்டும். இயேசுவின் நாமத்தால் எரியட்டும். எரிவதா. 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 எரிந்து போவதா. எரிந்து செயலற்று போவதா. சபிக்கப்பட்டு போவதா. சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் எரிவதா. ஹல்லேலூயா. பொருளாதாரத்தில் நஷ்டப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவதா. எல்லா விக்கிரக ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவதா. நஷ்டத்தை மேல் நஷ்டத்தை உண்டாக்குகிற ஆவிகள் மேலிருந்து அக்கினி இறங்குவதா. அச்சிக்கிற அக்கினி. அச்சிக்கிற அக்கினி. அச்சிக்கிற அக்கினி. நோய்களும் பேய்களும் எரிந்து போவதா. நோய்களும் பேய்களும் எரிந்து போவதா. இயேசுவின் நாமத்தினால் எரிந்து போவதா. நோய்களும் பேய்களும் எரிந்து போவதா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆவி அளவில்லாமல் ஊற்றுங்க ஐயா. அபிஷேகத்தை அளவில்லாமல் ஆவியை ஊற்றுங்கப்பா. கர்த்தரை ஆவியானவர். கர்த்தரை ஆவி எங்கேயும் ஆமென் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கேயும் ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஆவி எங்கேயும் ஆவியை ஊற்று. கேளுங்க எல்லாம். அபிஷேகியும் அபிஷேகியும் ஆவி என் மேல ஊற்று. ஆவி என் மேல ஊற்று. ஆவியை நிரம்பி வழியட்டும். வாழ்க்கை மாறும். செழிப்பற்ற என் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும். ஆவியை ஊற்று. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவி எங்கேயும் விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். ஒரு மின்சாரத்தை போல ஒரு மின்சாரத்தை போல ஆவி இறங்கட்டும். மின்சாரத்தை போல வெறுமையான பாத்திரங்கள் நிரப்பப்படுவதாக. நன்றி
ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவன் நிரம்பி கொண்டிருக்கிறார். ஆமென். தேவன் நிரம்பி நன்றி ஆண்டவரே. தேவன் நிரம்பி கொண்டிருக்கிறார். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஆமென். ஹalleluya. நன்றி. ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கட்டுகள் அறுபடட்டும். ஆமென். எல்லா கட்டுகளும் இயேசுவின் ஆமென். நாமத்தில் அறுபடட்டும். ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும். ஆமென். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் நன்றி அறுக்கப்படுவதாக. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. எல்லா நோய்களும் பேய்களும் நீங்கும். ஆமென். மறைந்திருக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. ஆமென். வெளியேறுவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஆமென். எல்லாருக்கும் விடுதலை தாரும். ஆமென். எல்லாருக்கும் சுகத்தை தாரும். ஆமென். எல்லாருக்கும் அற்புதம் நடப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் அதிசயம் நடப்பதாக. ஆமென். தேவனுடைய வல்லமை அபரிதமாய் வெளிப்படுவதாக. ஆமென். தேவனுடைய அக்கினி அபரிதமாய் வெளிப்படுவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினால எல்லாருடைய கட்டுகளும் ஆமென். அறுக்கப்படுவதாக. அறுக்கப்படுவதாக. எல்லாருடைய கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆமென். அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால உமதாவி வர வேண்டுமே என் இயேசையா, அதை நிறைவாக தர வேண்டுமே. முழங்கால் பண்ணிடுவோம். உமதாவி வர முழங்கால் வேண்டுமே என் இயேசையா, உமதாவி வர வேண்டுமே, அதை நிறைவாக தர வேண்டுமே. உமதாவி வர வேண்டுமே என் இயேசையா, உமதாவி வர வேண்டுமே. ஒரு மனமாய் கூடினதாய் ஆவியை ஒன்றினே. ஒரு மனமாய் கூடினதாய் ஆவியை ஒன்றினே. இரைச்சல் போல நீ போற்றிடுவே. பெருமலையில் இரைச்சல் போல நீ போற்றிடுவே. உமதாவி வர வேண்டுமே என் இயேசையா, உமதாவி என் இயேசையா, உமதாவி வர வேண்டுமே. மரண போல நிலத்தை போல இயேசையா, உமதாவி வர வேண்டுமே, அதை நிறைவாக தர வேண்டுமே. உமதாவி வர வேண்டுமே இயேசையா, உமதாவி வர வேண்டுமே. ஒரு மனமாய் கூடினதாய் ஆவியை ஒன்றினே. ஒரு மனமாய் கூடினதாய் ஆவியை ஒன்றினே. பெருமலையில் இரைச்சல் போல நீ உச்சமான இயேசுவே. தாகத்தோடு ஆவி உச்சம் சென்றாண்டவரே, தாகத்தோடு மனதில் ஒரு மனதோடு ஆண்டவர் இயேசுவே, இந்த 7வது நாள் வந்து ஆண்டவரே, நாங்கள் நடந்தவரை சொல்ல பெருமையாக சொல்லக்கூடிய ஆண்டவரே, நான் ஒரு பெருமான இலட்சியோடு சொல்ல வேண்டும் ஆண்டவரே. ஒரு இழந்த பெருமை இலட்சி எப்படி சத்தம் கேட்கிறதோ, நாங்கள் இருக்கிற ஊரில் சொல்ல வந்தவரே, ஒரு கெட்டிடத்தோடு சொல்ல வேண்டும். ஆமென் ஆமென். ஊற்று ஊற்று ஊற்று. இலச்சை போல தாகமானே தீரோ. திரண்டு வரும் உமதாவியா, நிறைவாய் நிரப்பிட்டு நிரப்பு நிரப்பு நிரப்பு. திரண்டு வரும் உமதாவியா, நிறைவாய் நிரப்பிடுவே. உமதாவி வர வேண்டுமே இயேசையா, உமதாவி வர வேண்டுமே, அதை நிறைவாக தர வேண்டுமே. உமதாவி வர வேண்டுமே இயேசையா, உமதாவி வர வேண்டுமே. வறண்டு போன நிலத்தை போல தாகமானே தீரோவே. வறண்டு போன நிலத்தை போல தாகமானே தீரோ. உமதாவி நடேசப்பா, தீவிரித்து வாங்க மாட்டவரே, இதோ ஆண்டவர்
வெளியே வருவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமம். நிறைவாக தர வேண்டுமே மறைந்திருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே வருவதாக. மறைந்திருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே வருவதாக. ஹல்லேலூயா. மறைந்திருக்கிற ஆவிகள் ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பெயரை சொல்லி கதறி வருவதாக. ஆமென் ஆண்டவரே. வல்லமை 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 ஆண்டவரே. வல்லமை உணர்ந்தவர். ஸ்தோத்திரம். கர்த்தரை பணிந்து கொள்ளும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் பணிந்து கொள்ளும். அப்பாவை எல்லாரும் பணிந்து கொள்ளும். ஸ்தோத்திரம். தேவன் பெரியவன். கர்த்தருடைய பணிந்து கொள்ளுதலை தொழுகை அங்கீகரித்தபடினால் எல்லாரும் அப்பாவுக்கு உள்ளம் நிறைந்து இருதய நிறைவினால் எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவர் எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் கர்த்தரை நடத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தீவிரமாய் விடுதலை ஆவீர்கள். 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 தீவிரமாய் பதில் வரப்போகிறது. தீவிரமாய் நன்மைகள் வரப்போகிறது. சத்துருக்களுக்கு பதில் தீவிரமாய் வரப்போகிறது. சத்துருக்களுக்கு நேரிடும் காரியம் தீவிரித்து வரப்போகிறது. உங்கள் எதிராளிகளுக்கு காரியங்கள் தீவிரித்து வரப்போகிறது. அவருடைய கால் தள்ளாட போகிறது. ஆமென். கர்த்தர் தாமே பதில் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். பழி வாங்குவதும் பதில் அளிப்பது எனக்குரியது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. ஆடுகளை சுமந்து வருகிறார்கள். நிந்தைகளை, நெருக்கங்களை, அவமானங்களை எத்தனையோ வருஷங்களா, எத்தனையோ மாதங்களா, இன்றைக்கு போகாதா, இன்றைக்கு போகாதா, இந்த நாள்ல போகாதான்னு ஏங்கி பரிதவித்து வந்திருக்கிறார்கள். அப்பா, அத்தனை பேருக்கும் உம்முடைய வார்த்தை கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிரியை நடந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தில் வர தவறின பிள்ளைகள் ஏராளம் உண்டு. பல குடும்பங்கள் உண்டப்பா. வருகிற நாள் கருளை கூட்டி சேரும். வந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஊழியர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஐக்கியத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த வசனங்கள் நிறைவேறப் போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். தீவிரமாய் நிறைவேறப் போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். தீவிரமாய் நிறைவேறப் போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதி, பாதுகாத்து மனதார நம்முடைய ஊழியக்காரர்கள் சபை மக்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோட உள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord.